Thank you, Jesus. Hallelujah. C minor தானே? C minor. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, பாதத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும்போது என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, இருளிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருளிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, ஆமென். வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, ஆமென். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அழைத்த அருமையான பாஸ்டர் மார்ட்டின் ஐயா அவர்களுக்கு மற்றும் இந்த நியூ ஜெனரேஷன் பாஸ்டர்ஸ் அந்த குழுவினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஊழியம் செய்வது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு மேலான ஒரு பாக்கியம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளோ வேணால் வேலை செய்யலாம், ஆனால் தேவனுக்கு பணியாற்றுவது இருக்கிறதுலே உன்னதமான ஒரு வேலை. அவன் மோர் ப்ரெஷியஸ் தென் எவ்ரிதிங். நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க, தங்கச்சிமார் இருக்கிறீங்க. நான் வந்து ஒரு பாஸ்டர் ஐயா வீட்டில் பிறந்ததுனால ஊழியம் என்னான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமேன். சின்ன பசங்களாம் குட்டி குட்டி பசங்க இருக்கிறாங்க. நான் வந்து எப்படின்னா ஸ்கூலுக்கு போகிறத டைமை காட்டிலும் ஊழியம் செஞ்ச டைம் அதிகம். ஹல்லேலூயா. 8th படிக்கிறவங்க யாராக இருக்கீங்களா? 8th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ். நீங்கள் 8th? உங்கள் பேர் சொல்லுங்கள். ரூஃபஸ். எந்திரிங்க, சும்மா எந்திரிங்க பாவம். ரூஃபஸ் எந்திரிங்க, அழகாக இருக்கார் பாருங்க. சூப்பரா டைட் ஃபிட் ஷர்ட்லாம் போட்டு. தேங்க்யூ ரூஃபஸ், உட்காருங்க. ரூஃபஸ் வயசு இருக்கும் பொழுது நான் என்ன வயசு இருக்கப்போ உங்களுக்கு? இப்போ 13 14 13 இருக்கிற ஆயிடுவாங்க. சரி. ரூஃபஸ் வயசு இருக்கும் பொழுது இந்த அரக்கோணம், திருவள்ளூர், திருத்தணி, வெள்ளூர், ஆம்பூர் இந்த ஏரியாக்கெல்லாம் எங்கள் அப்பா கிறிஸ்மஸ் டைமில் கேலண்டர் அடித்து என் கையில் கொடுத்து அன்ரிசர்வேஷன் டிக்கெட் எடுத்து என்னை தனியால் சென்னைக்கு அனுப்பி வச்சார். நம்புவீங்களா? ஹலோ, என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அன்றைக்கி மொபைல் ஃபோன் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. இவன் இறங்கினானா பாம்பேக்கு போயிடுச்சா ட்ரெயின்,
கேலண்டர் ஒரு நல்ல மஞ்சள் கலராக அந்த கலர் இப்படி கலராக இருக்காது, ஒரே கலரில் கொஞ்சம் டிசைன் பண்ணி வசனத்தை அடித்து சிவகாசியிலேருந்து சமாதான பிரபு சபை இங்கே வந்து நான் இறங்கின பிறகு அரக்கோணத்தில் இறங்கி, இப்போ லைவில் போது நினைக்கிற தப்பாக நினைக்க போகிறேன், அரக்கோணத்தில் இறங்கி 8வது படிக்கிறவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்காது. அப்போ ஒரு பாஸ்ட் ஐயாட்ட MA-80 அப்படின்னு ஒரு ஸ்கூட்டர் இருக்குது, அதை வாங்கி அந்த பண்டலெல்லாம் பின்னாடி வச்சு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு திருப்பி நான் மதுரைக்கு போயிட்டேன். ஹலோ, அதனால தான் இன்றைக்கி ஊழியம் செய்கிறோம். அதை செஞ்சதுக்கு விளைவு என்னன்னா, இந்த மாதிரி 8வது படிக்கிற 2ஆம் வகுப்பு படிக்கிற அப்பா அம்மா 2 பேரும் இல்லாத தம்பி தங்கச்சிகளை கிட்டத்தட்ட ஒரு நான் எனக்கு 2007ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டுலேருந்து என் கூடயே நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டில் வச்ச எப்படி ஒரு 150 பேருக்கு மேலே படிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ ஒரு தம்பி வந்தான், 4th படிக்கிறான், அவன் பேர் நவீன். அவன் வரும்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா டைமில் அண்ணன் தம்பி நவீன் பிரவீன் இயேசுவை அறியாதவர்கள் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ நான் அந்த கேம்பஸ்குள்ளேயே நாங்கள் வீடு கட்டி அவங்களோடய இருக்கிறோம். இப்போ ஒரு தம்பி வந்திருக்கிறார், என் கூட வந்திருப்பார் நினைக்கிறேன். அவர் பேர் பெருமாள். ஆனால் அவர் இப்போ பெருமாள் என்ற சாமுவேல், சொல்லுங்கள், பெருமாள் என்ற சாமுவேல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்து சென்னையில் வேலை பார்க்குறாரு. இப்போ புதுசாக ஒரு கார் வாங்கியிருந்தார். பாஸ்டர் சொன்னார் நான் உங்களுக்கு வண்டி அனுப்புவான்னாரு. நானே ஃபோன் பண்ணல, 8:30 மணிக்கு நான் இருந்த இடத்துக்கு வந்துட்டார். வந்து என்னை கூப்பிட்டு வந்து இன்னும் மீட்டிங் முடித்து கூப்பிட்டு போக வெயிட் பண்ணுறார். ஒருவன் தேவனுக்கு, ஒருவன் ஆண்டவருக்கு, ஒருவன் இஃப் சம் ஒன் சர்வ் ஹிம், யாராவது ஒருவர் அவருக்கு ஊழியம் செய்தால் முதலமைச்சர் அல்ல, பிரதமர் அல்ல, இந்த உலகத்தின் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா அவங்கள கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் என்னையே சொல்றதுக்காண்டி சொல்லலை, இந்த காலங்களில் ஊழியம் செய்வதற்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவை. அதை தான் ஆண்டவர் எனக்கு பேச சொன்னார் வாலிபர்கள் மத்தியில். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற அற்புதமான வாலிபர்களாக இருக்கிறீங்களா இல்லையா? சண்டே சர்ச்சில் பயங்கரமாக பாடிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன். 8வது படிக்கும் போது ரூஃபஸ்மாக இருக்கும்போது பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, பிறந்தநாளுக்கு ஜோம் பண்ணுங்க. 10வது வந்தவுடனே ரூஃபஸ் நீ இல்லை, ரூஃபஸ் அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படி எந்திரிப்பார். 11வது வந்த உடனே பாஸ்டர் எனக்கு டியூஷன் அப்படின்னுவார். 12வது முடித்த பிறகு 4 ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருவார். ஃபஸ்ட் இயர் காலேஜ் போனோடனே கால் மேலே கால் போட்டு பாஸ்டர் வந்தாலும் சோத்திரப்பட மாட்டார். இதுதான் இன்றைக்கி கிறிஸ்துவம் பார்த்து கொண்டு இருக்கிற வாலிபர்களாய் நிறைய பேர் இருக்கிற எங்கள் சர்ச்சில் இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம வந்தால் வெளியே போயிடுவாங்க. எங்களை பார்த்தா பிசாசை பார்த்த மாதிரி தெரியும், எத்தனை பேர் போகிறீங்கன்னு தெரியல. உள்ளே வந்தோடனே வெளியே போயிடுவாங்க, தப்பிச்சிடணும் அப்படிங்களே. இந்த இயேசுவோடு நீங்கள் சேர இந்த தேவனோட இணைய நீங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் ஜெபம் பண்ணுவதற்கும் அதிகமாய் தருகிறவர். என்னைய பார்த்து சொன்ன வாக்குத்தத்த வார்த்தையை சொல்கிறேன். நான் உங்களுக்கு பாஸ்டர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் போகிறாலும் போங்கன்னாரு. ஆனால் ஏவாச்சு தெரியும், இங்கே வந்தோடனே அதான் ஸ்டாப் ஆயிடுச்சு. தட்டனை பிறகு ஓடுது, ஆனால் 11 மணியில் ஓடிக்கிட்டு இருக்கு. கவனிங்க, என்னை பார்த்து சொன்னவங்க 10வதுக்கு மேலே இஸ்ரேல் படிக்க மாட்டான்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 10வதுக்கு மேலே இஸ்ரேல் படிக்க மாட்டான், இவன் மெக்கானிக் வேலைக்கு போவேன்னாங்க. இப்போ என்ன வேலை செய்கிறோம் நாங்கள்? நான் 10வது முடித்தேன், 12வது முடித்தேன். 2005 மே மாதம் வந்து நான் மாஸ்டர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தேன். இப்போ இடையில ஊழியத்துக்கு வந்த பிறகு ஆந்திராவில் போய் லா காலேஜ் போட்டு லா காலேஜ் முடித்தேன். இது போக நான் அமெரிக்காவில் போய் அங்கே கொஞ்ச நேரம் படித்தேன். கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தின் அளவே வேறு. 10வதே பாஸ் பண்ண மாட்டான்னு சொன்னாங்க. என்ன பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க? 8ஆம் வகுப்புல இருந்து என்னுடைய யூஜி முடிக்கிற வரைக்கும் நெருக்கி ஏறக்குறைய, தம்பி கவனிங்க, குட்டி தம்பிலாம் கவனிங்க, 600 சொல்லுங்க, 600 எல்லா தம்பிமார் சொல்லுங்க, 600. எனக்கு விவரம் தெரிஞ்சு 600க்கு மேலே கிராமங்களில் தென் தமிழகத்தில் கருணாமூர்த்தி என்ற படத்தை நான் ஒரே ஆளே ஓட்டி காமிச்சிருக்கேன். ஹலோ, கைத்தட்டுருக்காண்டி இல்லை, அப்படிங்க. இதனுடைய வழி, இதனுடைய கஷ்டம் என்னன்னு பாஸ்டர்களுக்கு தெரியும். நான் ஒரு இடத்துல எப்படின்னா திண்டுக்கல் பக்கத்தில் கன்னிவாடி அப்படின்ற ஒரு இடம், ஒரு மலை, கொடைக்கானல் பார்டரில் படம் ஓட்டுறேன். நான் பாஸ்டர் பையன்னு எங்கேயுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா பாஸ்டர் பையன்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்கும். உடனே சேர் கொடுப்பாங்க,
உடனே சாப்பாட்டில் எக்ஸ்ட்ரா 2 பீஸ் சிக்கனை போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஐயா பையன் அவர் கொடுக்கணும். நான் எங்கேயுமே அதை சொல்ல விரும்ப மாட்டேன். எங்கள் அப்பா பேரும் சொல்ல மாட்டேன். எங்கள் தெருவிலே நிறைய பேருக்கு பாஸ்டர் ஐயா பையனே தெரியாது. உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கானு வாங்க, ஆமாம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ ஒரு பாஸ்டர் வீடு, அவர் பேர் பிலிப், சர்ச் ஆஃப் காட் பாஸ்டர். அப்போ படம்லாம் ஓட்டி முடித்த உடனே ஒரு வீட்டில் போய் உட்காந்து திண்ணையில் உட்காந்து சாப்பிட கூப்பிட்டாங்க. நான் உள்ளே போகிறேன், தங்கச்சி மார்க் கவனிங்க, நான் உள்ளே போகிறேன். அப்போ நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். தம்பி நீ வெளியே உட்காருன்னாங்க. என்ன சொல்லுங்க? வெளியே உட்காரணும். என்ன பாஸ்டர்னு, உங்களுக்கு சாப்பாடு வெளியே வந்துடும். அந்த உள்ளே இருக்கிற வந்து டீச்சர், அவர் ஆசிரியர், அவர் தம்பிக்கு உள்ளே வரட்டும். இல்லைங்கயா வீட்டில் பொம்பளை பிள்ளைகளாம் இருக்குது, அவங்க வெளியே உட்காந்து சாப்பிடட்டும். புரியுதா உங்களுக்கு? மென்டாலிட்டி அன்னைக்கு இருந்த மென்டாலிட்டி. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, வெளியே உட்காந்து சாப்பிட்றேன். கொடுத்தது சாம்பார், ஆனால் உள்ள நான் வெஜிடேரியன் இருக்கு. புரியலன்னு நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லு தங்கச்சி. பூச்சி கரிச்சுன்னு சத்தம் வருது, என்ன செய்வீங்க? உள்ளே போயிருந்தால் லைட் ஏதாவது வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி லைட் சொல்லுவோம். நான் பார்த்தேன், அப்படியே எடுத்து கீழே வச்சுட்டு உடலை, ஏன்னா பசி, அன்றைக்கு பசி, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டேன். ஒரு நாள் ஒரு சில மாதம் கழித்து எங்கள் வீட்டுக்கு வந்தார். நான் சோஃபாவில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கேன். அவர் அந்த மதுரை பாஷையில், என்ன இல்லை நீ இங்கே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க அப்படிங்களாயா அப்படின்னு டீ டப்போட உள்ளே போயிட்டேன். எங்கள் அப்பா வந்தார். வந்த உடனே எங்கள் அப்பாட்டெலாம் பேசிட்டு போகும்போது, ஐயா அந்த படம் ஓட்டுற தம்பி உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தார், அவரை கூப்பிடுங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனேன்னு. படம் ஓட்டுற தம்பி எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டார், இவன் ஏதோ செஞ்சுருக்கிறா, படம் ஓட்டுற தம்பியா வரட்டும், என்னை கூப்பிட்டாரு. நான் வந்தேன், போயிட்டு வரேன்னு ஒன்று பாஸ்டர் இன்னொருத்தர் உள்ளே வந்துட்டார். இன்னொரு பாஸ்டர், அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு. இவர் யாரும் தெரியுமா அப்படின்னு கேட்க, இப்போ இவர் உண்மையாக உடைச்சிட்டார். என்னது மாட்டாச்சு, லிட்ரலாக என் கையை பிடிச்சி, தம்பி அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, கிட்ட தயவு செய்து மன்னிச்சிருக்க. நீங்கள் ஏன் பாஸ்டர் பையன்னு சொல்லலை? கவனிங்களேன், பாஸ்டர் பையன்னு சொல்லி வர ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். அவருக்கு ஊழியம் செஞ்சால் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. நான் எங்கே போனாலும் அறிமுகமே தேவையில்லை. நீங்கள் ஊழியம் செஞ்சால் உங்களுக்கு என்ன தரணுமோ அதை கர்த்தர் கொடுப்பார். இந்த காலை வேளையில் கர்த்தர் கூட பேசுவாராக. அப்படி கண்களை மூடலாமா? உட்காந்த இடத்துல கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிற ஆண்டவர். தேங்க்யூ அப்பா. இ மேஜர் கொடுங்களா? இ கொடுங்களா? இ மேஜர். ஹல்லேலூயா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். கரங்களை சற்று மேலே உயர்த்தி, என் தேவனே என் இயேசுவே உம்மையே. ஜீவனுள்ள சொல்லுங்க, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் காடு மாத்திரம் கொடுத்து தரிப்பேன், துதி பாடுவேன். நீங்க பாடுங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடு. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு முகாந்திரம் இல்லாமல் எங்களை இன்னைக்கு ஒன்று சேர்க்கல. நாங்கள் செய்கிறதெல்லாம் உங்கள் சித்தத்தை செய்யும்படி எங்களை அழைச்சிருக்கிறீங்க. இது பரலோக தேவனுடைய திட்டம். இந்த வாலிபர்கள் எல்லாம் இந்த சென்னை பட்டணத்தில் இந்த கால வேளையில் இந்த சியோன் ஆலயத்தில் நீங்கள் கூட்டி வந்திருக்கிறீங்க. அவங்க இருதயங்களை நீங்கள் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எவரையும் மேன்மைப்படுத்த உம்முடைய பலத்த கரத்தினாலே ஆகும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற, இயேசு எனக்கு தகப்பனாக இருக்கிறார், இயேசு தான் என் ஆண்டவர், அவர் தான் என் வாழ்வின் நாயகன் என்று அவங்க இருக்கிற இடத்துல அவங்க உரத்த சத்தமாய்
தேவனை இனி வரும் நாட்களிலே இவங்க சொல்ல போகிறதுக்காக, இவங்க மூலமாய் அநேகர் கர்த்தர் பக்கம் இழுக்கப்பட போகிறதுக்காக நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நல்ல கை தட்டலாமா? நல்ல பலமா ஒரு கை தட்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் மதுரைக்கு வந்திருக்கீங்க? எத்தனை மதுரைக்கு வந்திருக்கீங்க? கை காமிக்க மாட்டிருக்கீங்களே. மதுரை 1 2 நீங்கள் எல்லாருமே வரலாம். வந்தாலும் எங்கிட்ட தங்குறதுக்கு இடம் இருக்குது. பாஸ்டர்கிட்ட கேளுங்க. அங்கேருந்து அப்படியே கொடைக்கானல் போயிட்டு வந்துடலாம். ஆமாம், வண்டியும் இருக்குது. நீங்கள் சென்னைக்கு மதுரையில் வந்து ட்ரெயினில் இறங்கினா போதும். எல்லாருக்கும் இடம் இருக்குது. எல்லாரும் தங்கலாம். அவ்வளோ இடம் இருக்குது. அல்லேலூயா. சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து புலியிலிருந்து தூக்கி பிரபுக்களோடு, ஆமாம், அந்த ஆண்டவர் உங்கள் கூட என் கூட இருக்கிறார். இந்த கால வேளையில் இப்போ பாருங்களேன், நம்ம யாரோட சேர்றோமோ அவங்கள மாதிரி தான் நம்ம இருக்கிறோமா இல்லையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், தப்பாக நினைக்காதீங்க. இது கொஞ்சம் வேடிக்கையாக யூத்னால சொல்கிறேன். எப்படி சொல்கிறதுன்னா, நிறைய பேர் இந்த கெட்ட நண்பர்கள் இப்படியே சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு ஸ்மோக் பண்ணுற ஒரு ஆள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்மோக்கே பண்ண வேண்டாம். உங்கள் ஷர்ட்டு, உங்கள் ஷாலில் அப்படி அந்த அந்த இது அப்படியே உங்கள் பக்கம் வந்துடும் அந்த வாசனை. ஒரு மெடிக்கல் ஷாப் உள்ளே போயிட்டு வந்துச்சுங்களேன், என்ன வாடை வரும்? சரி, இன்னும் பயப்படாதீங்க. ஐசியூக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெடிக்கல் வாடை சட்டையெல்லாம் நிரப்பிடும். பஸ்ஸில் ஏறி இறங்குனா ஒரு வாடை வருமா வராதா? குளித்தவன் குளிக்காதவன் எல்லாரும் வாடையும் சேர்ந்து என்ன செய்யும்? வெளியே வரும்போது யூனிட் ட்ரெயினில் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம யாரோட சேர்றோமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அதை ஆமான்றீங்க? இப்போ நிறைய பேர் பாருங்கள், முடி கட்டலாம் பயங்கரமாக இருக்குது. நாங்களும் முடி வெட்டுறோம், அவங்கள மாதிரி கட் பண்ண முடியல. ஏன்னா அந்த 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 டேஸ்ட் இப்போ நிறைய பேர் அப்படி இங்கெல்லாம் வெட்டிடுவாங்க, மேலே வச்சுக்குவாங்க. அப்புறம் இங்கே மட்டும் இருக்கும், மேலே இருக்காது. ஏன்னா தானாக கலண்டுரும். அது தப்பாக நினைக்காதீங்க. நல்ல ஸ்டைலாக இருங்க. வாசிக்கலாமா? யாக்கோபு புஸ்தகம் எடுங்க பார்ப்போம். கண்டுபிடிங்க. பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு எடுங்க கரெக்டாக. 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிங்க பார்ப்போம். கடைசி பகுதியை வாசிங்க. யாக்கோபு 4:8. 5 வாங்கலாம். 5 5 6 அப்படியே வாசிங்க. 8 வாசிங்க பார்ப்போம். தேவனிடத்தில் சேருங்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இன்னைக்கு இந்த செய்தியை நீங்க மறக்கலாம், இல்லை மறக்காம இருக்கலாம். போதும், அப்படியே பாருங்களேன். பைபிள் கவனிங்களேன். நீங்க யாரு கூட சேரணும்? எதற்காக அழைக்கப்பட்டோம்? எதற்காக இந்த ஊரில் பிறந்தோம்? எதற்காக வாழுகிறோம்? ஏதோ நம்மளும் மற்றவங்கள போகிற வாழ்ந்து இந்த உலகத்துக்குரிய காரியமாக செஞ்சு இன்னைக்கு அதனால தான் சபைகள் வளர்றதில்லை. இன்னைக்கு ஊழியர்கள் எவ்வளவு போராடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியல. நீங்கள் ஆண்டவரோட சேருவீங்கன்னா உங்கள் பாஸ்டர் எங்கே இருக்காரோ அங்கே கூடயே இருப்பீங்க. இல்லைன்னா பாஸ்டர் கூப்பிட்டாங்கன்னா ஃபோனை பார்த்துட்டு ஒரு பயம் இருக்கும், அட்டன் பண்ண மாட்டீங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்க 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 சேர்க்கை இல்லை உங்களுடைய இணைப்பு யாரோடு இருக்கிறது? சும்மா அப்படியே மைண்டில் நீங்களே பேசி பார்க்கலாம். அப்பா அம்மாவோட கட்டாயமாக நீங்கள் இந்த காலத்தில் ரொம்ப அட்டாச்சாக இருக்க மாட்டீங்க. சாப்பிட்டேம்மா, தூங்குனேம்மா, காலேஜ் போறியா, காலேஜ் போனேம்மா அப்படிங்களா? இந்த ஆண்டவரோடு நீங்கள் இணைவீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. அப்படிங்களே, பணம் ஆண்டவருக்கு தடை அல்ல, உயர்வு ஆண்டவருக்கு தடை அல்ல, சுகம் ஆண்டவருக்கு தடை அல்ல. ஒரு மனிதனை ஆசீர்வதிச்சு அவனை உயர்த்துவதற்கு ஆண்டவருக்கு தடை அல்ல. ஆனால் நீங்கள் யார்கிட்ட போனோம்? நம்ம யார்கிட்ட போகிறோம்? யோசித்து பாருங்க.
யார்கிட்ட போகிறோம்? நம்ம நேரம் யார்கிட்ட அதிகமாக இருக்குது? எல்லாருமே மொபைல் ஃபோன் இப்படி சொல்கிறோம். உங்களுக்கு தெரியும் உங்கள் நேரம். சில பேர் நிறைய தூங்குவாங்க. வாலிபர் இல்லைன்னா 8 மணி வரைக்கும் 9 நைட்டெல்லாம் முழிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த காலத்தில் இருக்கிற ஒரு வியாதியாக மாறிக்கிட்டே இருக்குது. 12-1 மணி வரைக்கும் தூங்காமே இருப்பாங்க. ஆனால் காலையில் 1 மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? தூங்கிட்டு இருப்பாங்க. தங்கச்சி மாதிரி எத்தனை பேர் தூங்குறீங்கன்னு தெரியல. அப்படி கவனிங்களேன். நீங்கள் கர்த்தரோட சேர ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நான் நிறைய ஊழியர்களை, மூத்த ஊழியர்கள், இளம் ஊழியர்கள், நிறைய பேர் நான் ஒவ்வொரு ஆளை பார்த்த உடனே அவங்க வளர்ச்சியில் கண்ணை உள்ள விட்டு பார்ப்பேன். பொறாமையாக இல்லை, எரிச்சலாக இல்லை, எப்படி இவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு நான் எல்லா பக்கமும் அலசும் போது இதை தான் கண்டுகொண்டேன். அவங்க ஆண்டவரோடு எவ்வளவு இணைஞ்சாங்களோ அவ்வளோ தூரம் அவங்க வாழ்க்கை உயர்த்தப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரோட எவ்வளவு இணைஞ்சாங்களோ. இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் நம்மளுடைய டைம் எல்லாம் எதுக்கோ போகுது. ஆண்டவர்கிட்ட சேர்ந்த எல்லாமே ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஆண்டவர் இடத்துல சேர்ந்த எல்லாமே ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட சேராம நண்பர்கிட்ட, நண்பிகள் அப்படித்தானே, அப்புறம் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க, அன்வான்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அதெல்லாம் நீங்க இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா அடுத்து 9, 10, 11, 12 இந்த 4 மாதம் நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்டவரே நீர் எனக்கு போதும் அப்படி நீங்கள் பேசி நினச்சி தேவனோட ஐக்கியப்பட்டு பாருங்க. இந்த 4 மாதம் இல்லை, 4 நாளில் மாற்றத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கவனிங்களேன். சின்ன பிள்ளைகளை, மார்க்கு சுவிசேஷத்தில் சின்ன பிள்ளைகளை ஏசாப்பாட்டை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அங்கே சீசர்கள் தடை பண்ணுறாங்க. யார் தடை பண்ணுறாங்க? 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வாசிக்க வேண்டாம், கவனிக்க. 10ஆம் அதிகாரத்தில் இருக்க வேணாம் வசனம். நீங்கள் எழுதுனாலும் சொல்கிறேன். 10ஆம் அதிகாரம் 13 16 எழுதுனா உங்கள் டைம் ஆகிக்கிட்டே இருக்கும். கவனிங்களேன், கவனிக்க பாருங்க. இல்லை வாசிக்க வேணாம் சிஸ்டர், இருங்க. இயேசு கிட்ட வருவதற்கு சிறு பிள்ளைகளை கொண்டு வராங்க. இப்போ யார்கிட்ட கொண்டாட விரும்புகிறாங்க? தடை பண்ணுறது யார்? இப்போ சீசர்கள் யாரு? ரைட். அந்த தடை பண்ணும்போது இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறத நினைச்சாதீங்க, தடை பண்ணாதுங்க. சொன்ன உடனே சின்ன பிள்ளைகளை பூரா உள்ள அனுப்பிட்டாங்க. கர்த்தர் என்ன செஞ்சார் மட்டும் வாசிங்க பாப்பேன், கூட வாசிங்க. தேங்க்யூ ஜி. 16ஆம் வருஷத்தை வாசிங்க. 16. அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரிய ஆழமாக பிரசங்கம் பண்ணலாம் நான் இன்றைக்கி வரல உங்கள்கிட்ட. அவர்கிட்ட நீங்கள் வந்துட்டாலே உலகம் உங்களை தொடலைனாலும் அவர் உங்களை தொடுகிறார். தொடரவர் மாத்திரமல்ல, அரவணைக்கிறார். அவர் ஆசீர்வதிச்சா தடை பண்ணுவது யாருன்னு இருக்கு. அப்படிங்களா? எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு 5000 ரூபாய் காணி தரான்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. அதை கொடுக்கணும்னு அனுமதி கொடுக்கறது யாரு? கர்த்தர். இப்போ அதை தடை பண்ண யாராலும் முடியுமா? உங்க வேலையை தடை பண்ண யாராலும் முடியுமா? ஆனால் நீங்கள் யார் கூட இருக்கணும்? இப்போ நான் உங்களை கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு இந்தியாவினுடைய முதல் பணக்காரர் யாரு சொல்லுங்க? சும்மா சொல்லுங்க. அம்பானி தானே? சரி. இப்போ அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவரா ஏற்றுக்கொள்ளாதவரா? ஏற்றுக்கொள்ளாதவர். ஏன் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ஆசீர்வதிக்கப்படலை? யோசிங்க. ஆபிரகாம் தான் செல்வ சீமான், அப்படியே யோபு, இதை காட்டிலும் பெரிய ஆள் பணக்கார யோபு. இன்னைக்கு ஏன் நம்ம முன்னேறாம கீழே இறங்கிக்கிட்டே இருக்கிறோம்னா ஆண்டவரையும் தேடுறதில்லை, வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வேலையும் செய்கிறதில்லை. தப்பாக நினைக்காதீங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் சோம்பேறிகளாக மாறிட்டாங்க. உண்மையை சொல்கிறேன். வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, ஜபமும் இல்லை, வேலையும் செய்யலை. எப்படி காசு வரும்? பக்கத்தில் பார்த்து பேசுங்களேன், சும்மா கேளுங்க. ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஒரு நோக்கம் இருக்கணும். இந்த காலையில் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற, நாங்கள் பேசலை. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தேவனுடைய கையின் கிரியைகளாக இருக்கிறீங்க. அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. கொலோசியரில் பார்த்தீங்கன்னா
சகலத்துக்கும் அதிகாரம் உள்ள கர்த்தர் உங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அவர் செய்ய வேண்டியதை உங்க மூலமா செய்யணும்னு பார்க்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் புரியுதா உங்களுக்கு? நீங்க நிக்கிற இடத்துல நீங்க தான் சக்சஸா நிக்கணும். நான் இன்னைக்கும் சொல்லுவேன், தைரியமா சொல்றேன், இப்பயும் சொல்றேன். என்கிட்ட இருக்கிற எல்லா பேண்ட்டு, வாட்சு, ஒரு 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 லுங்கியை மட்டும் கொடுத்துட்டு எல்லா ஃபோன் எல்லாம் பிடிங்கிட்டு ஒரு ஹெலிகாப்டரில் கொண்டு போய் கண்ணை கட்டி கொண்டு போய் ஒரு வனாந்தரத்தில் என்னை கீழே போட்டுட்டு அந்த ஹெலிகாப்டர் பறந்து போயிட்டாலும் அந்த வனாந்தரத்தில் என்னை உயர்த்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பரோட்டா சாப்பிட்ருக்கீங்களா? முட்டை பரோட்டா சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் சாப்பிட்டு இல்லையா முட்டை பரோட்டா? ஐயா வாங்கி கொடுத்துருங்க அவளுக்கு. முட்டை கொத்து பரோட்டா சாப்பிட மாட்டியா? என்ன நீ இப்படி மாட்டி விட்ற? ஆனால் ஆளை பார்த்தா நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சரி சாரி கவனிங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர், எனக்கு ஒரு அக்கா, நடுவில் நான், என் தங்கச்சி. இந்த 8, 9, 10வது படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதியில் முட்டை பரோட்டா வந்து 5 ரூபா. எவ்வளோ? 5 ரூபா. நீங்களாம் பெரிய பணக்காரங்க, அதனால் உங்களுக்குலாம் இந்த சாப்பாடு வழி தெரியாது. கவனிங்களேன். இப்போ 4 50 காசு அவ்வளோதான் கிடைக்கும். அங்கே என்னும் போது இந்த டம்ளர் விற்கிற கேப்லலாம் எங்கள் அம்மா உள்ளே விட்டுருப்பாங்க. அதை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு முட்டை பரோட்டா வாங்கினா அவன் இலையில இவ்வளோ சீஸாக இருக்கும், அதை டைட்டாக சணலில் கட்டி கொடுத்துருவான். அப்போ வந்து பெர்மிடாஸ் 3/4 சொல்கிறீங்களே அந்த மாதிரி ஒரு ட்ரௌசர் உள்ளே போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது இப்படி பிடிச்சிக்கிட்டே வருவேன். வீட்டுக்குள்ளே வரும்போது ஏன்னு கேட்க மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்க. சவுண்டு கேட்கும் இல்லை. உள்ள வீட்டில் யார் இருக்கா? யார் சொன்னேன்? இப்போ அக்கா, தங்கச்சி. மொட்டை மாடி ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே போனால் எனக்கு கிடைக்காது. நான் மொட்டை மாடி படியில் ஏறதுக்குள்ளேயும் டவுசர் இருக்கோ இல்லையோ முட்டை பரோட்டா எல்லாம் பிஞ்சு எங்கள் அக்கா, என் தங்கச்சி அந்த 5 ரூபா முட்டை பரோட்டாவை 3 பேரும், அதுக்கப்புறம் 3 பேரும் உட்காந்து சிரிப்போம் பாருங்க, ஆளு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு. ஆனால் ஆண்டவர் அந்த காலத்தையும் எங்களை பார்த்தார். இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு எனக்கு ஒரு குறை கிடையாது. சத்தம் வராது. ஏன்னா என் நேரம், என் படிப்பு, என் மூச்சு, என்னுடைய ஆசை எல்லாமே கர்த்தர் தான். அல்லேலூயா. நீங்கள் அப்படி வாழ்ந்து பாருங்க, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நான் 2006 முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு 2005 எனக்கு கிடைச்ச சம்பளம் 60,000 ரூபா. சம்பளம் எவ்வளோ? இப்போ 2005 ஜெட் ஏர்வேஸ் அப்படின்னு கேள்விப்பட்டலாம் தெரியல. அப்போ ஒரு ஃப்ளைட் போச்சு. ஜெட் ஏர்வேஸுடைய மேனேஜர் போஸ்ட் எனக்கு. நான் வீட்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வாங்கிட்டு வீட்டில் சொல்லலை. என் ஆசையே ஆண்டவரோட சேரணும். யாரோட சேரணும்? ஊழியம் செய்யணும். என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வாங்கி வெளியே சொல்லாமல் உள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் 5 ரூபா முட்டை பரோட்டாவுக்கு கஷ்டம். 60,000 ரூபா சம்பளம் நான் சம்பாரித்தா அன்னைக்கு நிறைய இடங்கள் வாங்கியிருக்கலாம், என்னென்னமோ செஞ்சுருக்கலாம். என் கூட படித்தவங்க எல்லாரும் அப்போ நல்லா வேலைக்கு போயிட்டாங்க. சென்னையில் தான் வந்து அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு போனேன். அப்போ வந்து குவாலிஸ் கார் அப்போ தான் வந்திருக்கு. இந்த 2000 மேலே தான் வந்துச்சு. அப்போ பிக்கப் ட்ராப் உங்களுக்கு மேனேஜர்னால இறக்கி விட்டுருவோம். உட்காந்துருக்கிற பாஸ்டர் டெட்லி தங்கையா எங்கள் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு, இஸ்ரேல் என்ன பண்ணுறேன்னாரு. வழக்கமாக சும்மா தான் இருக்கிற அங்கிள் அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு என் கூட வர, நம்ம டெல்லிக்கு வரைக்கும் போகிறோம் ஃப்ளைட்டில். டெல்லியிலேருந்து நம்ம ஜம்மு காஷ்மீருக்கு கார் ஓட்டிகிட்டு போகிறோம். ஊழியத்துக்கு என் கூட வரேன்னாரு. எங்கே வரேன்னாரு? சத்தமாக சொல்லுங்கள். இப்போ கையில் 60,000 ரூபாய்க்கு சம்பளம் ஆர்டரு. இந்த பக்கம் ஒருத்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்றாரு. என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்களேன். போவீங்களா? வெரி குட். நான் அந்த வேலையை யார்ட்டுமே சொல்லாமல் அவரு கூட கிளம்பி நேராக ஊழியத்துக்கு போயிட்டேன். போய் இறங்கின உடனே ஜம்முவில் மீட்டிங்கு. ஜம்முவில் 3000 பேருக்கு மேலே நார்த் இந்தியன் கிறிஸ்டின் பீப்புள் கேதர் பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிய அற்புதம். அன்னைக்கே அவ்வளவு க்ரௌடு. எனக்கு மேடையில் வந்து துணை முதலமைச்சர் ஒரு லேடி அப்போ இருந்தாங்க. எனக்கும் டெட்லி பாஸ்ட்டுக்கும் மாலை போடுறாங்க. என்ன போடுறாங்க? இவர் இப்படி தட்டி விட்டு, அரை மணி நேரம் நீ பிரசங்கம் பண்ணுற, அதுக்கப்புறம் தான் நான் பேசுகிறேன். நான் இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு பிரசங்கம் என் வாழ்க்கையில் அங்கே தான் பண்ணுறேன். அதுவும் இங்கிலீஷில் பண்ணணும். அல்லேலூயா. அன்னைக்கு இந்த கிறிஸ்துவின் அன்பை சுவைக்க ஆரம்பித்தேன். ஒரு நாளும் எனக்கு கசப்பு இல்லை, ஒரு நாளும் எனக்கு தோல்வி இல்லை.
எத்தனையோ பள்ளத்தாக்கு, எத்தனையோ ப்ராப்ளம், என்னென்ன சொன்னால் நீங்கள் அழுக ஆரம்பிச்சிருவீங்க. அதெல்லாம் தாண்டி நின்று தேவனுக்கு மனமகிழ்ச்சியாக ஊழியம் செய்ய வைக்கிறார். காரணம் என்னன்னா, அவரோட நீங்கள் சேரணும். அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை பேச திரளான ஜனங்கள் கூடி வருகிறார்கள். மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது. மலை பிரசங்கம் எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்களை எல்லாரும் சீசர்களை போய் சொல்கிறாங்க, இவங்களை எல்லாரும் அனுப்பி விட்ருவோம். என்ன செய்வோம்? இன்றைக்கி நிறைய ஊழியத்தில் தப்பாக நினைக்காதீங்க, ஆட்களை அனுப்பி விட்றீங்க. நீங்கள் அனுப்பி விட்ற ஊழியம் செய்யக்கூடாது, நீங்கள் சேர்க்கிற ஊழியம் செய்யணும். செய்தி தலைப்பே கத்திரிடத்தில் அன்றைக்கி ஆண்டவர் கூட இருந்த 2 பேருமே சீசர்கள் தான். 2 இடத்துலையும் சீசர்கள் தான். ஆண்டவரே நேரம் ஆயிடுச்சு, இவங்களை என்ன செய்யுங்க, வீட்டுக்கு கிராமங்களுக்கு அனுப்பிவிடுங்க, போய் சாப்பிட்டுட்டோன்னு. ஆண்டவர் அன்றைக்கி அவங்கள பார்த்து, அவங்கள அனுப்பிவிடக்கூடாதுப்பா, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். என்ன இருந்துச்சு அன்னைக்கு? 5 அப்பம். அவர் கையில் வந்த உடனே என்ன ஆச்சு? அது ஆசீர்வதிக்கப்பட்டது. நிறைய சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், தாய்மார்கள், உங்கள் கையில் என்ன இருக்கோ அதோடு நீங்கள் ஆண்டவர்கிட்ட சேர பழகுங்க. உங்கள் காணிக்கை எவ்வளோனா இருக்கலாம், அது 100 ரூபாயோ 500 ரூபாயோ, ஆனால் உங்கள் கையில் இருக்கிறத நீங்கள் கொடுக்கறது யார் கையில் கொடுக்குறீங்க? யார்கிட்ட கொடுக்குறீங்க? அவருக்கு காசு இல்லையா? அவருக்கு காசு இல்லையான்னு கேட்குறேன். கவனிங்களே, உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கும் போது அது ஆசீர்வாதத்துக்கு பங்காய் மாறுகிறது. அங்கே ஏதேன் தோட்டத்திலே சொன்னார், இவங்க பிரச்சனையான பிறகு இனி இந்த பூமியில் விளையிறது எல்லாமே சாபம்னார். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா அந்த பணம் என்ன பணம் தெரியுமா? சாபத்தின் பணம். அது சுத்திகரிக்கப்பட்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக வரணும்னா இந்த 10ல் 1 கொடுங்கன்னு பழைய ஏற்பாட்டில் சொன்னார். எத்தனை பேர் புரியுறீங்கன்னு தெரியல. அவர்கிட்ட நீங்கள் எதெல்லாம் கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அதெல்லாம் நட்சத்திரமாக, ஆசீர்வாதமாக, உலகத்துக்கு வெளிச்சமாக, பயன்படாததும் பயன்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க அவர்கிட்ட போனோம். இந்த மீட்டிங் எடுத்து இதுவரைக்கும் நீங்க பண்ண ஜபத்துக்கு நான் தடையல்ல, இனி உங்க ஜபம் அதிகமாய் அவரோடு இருக்க வேண்டும். எப்படி ஜபம்? ஆண்டவரே என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம், எங்க அப்பாவை ஆசீர்வாதம். அந்த ஜபத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு உங்க வல்லமை எனக்குள்ள நிரப்பப்பட்டு நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறணும். உங்களுக்கு ஜோம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க அவர் வல்லமைக்காக காத்திருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எதிர்பார்க்க போறீங்க? நீங்க அந்த வல்லமைக்கு நீங்க இன்னைக்கு என்னன்னா, ஏன் சபையில் அநேகர் வரலன்னா, பாஸ்டர் எல்லா தெருவுக்கும் வர முடியாது. உங்க வீட்டு தெருவுக்கெல்லாம் பாஸ்டர் போயிட்டு வந்தாருன்னா இன்னொரு கேரல் ரவுண்ட்ஸு. என்ன கேரல் ரவுண்ட்ஸு? ஆனால் நீங்க தினந்தோறும் உங்க தெருவில் போறீங்க, அந்த தெருவுக்கு நீங்க தான் ஊழியர். அந்த தாட் எப்போ வரும்னா அவரோட சேரும் போது தான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இனி உங்க வீட்டில் உங்க தெருவுக்கு நீங்க தான் ஊழியர். அப்படியா பாஸ்டர், நல்லதா போச்சு, அப்போ நான் தச்சு போர்டு ஒன்று போட்டு மேலே அந்த ஊழிக்கு சொல்லலை. கவனிங்க, அந்த தெருவெல்லாம் ரட்சிக்கப்படணும். ஜனங்கள் ஆண்டவருடைய ஆசையே ஆத்துமா தான். சத்தமா சொல்லுங்க. அற்புதம் பெருசா, ஆத்துமா பெருசா? மறுபடியும் சொல்லுங்க. நீங்க எதுக்கு ஜெபம் பண்றீங்க? கத்திரிடத்துல சார் சும்மா சொல்லக்கூடாது ஆத்துமாக்குன்னு. எனக்கு 20,000 கொடுங்க ஆண்டவரே, 25,000 கவனிங்களேன். நீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு குறைய இருக்காது. இது தெரியாதனால தான் செவுத்துல போட்டு முட்டுற மாதிரி உபவாசம் பண்ணுறதுலாம் தப்பு கிடையாது. உபவாசம் பண்ணணும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு முடியும் போது சொல்கிறேன் எப்படி சேருகிறது. அப்படிங்களா? இன்னைக்கு இந்த யூத் மீட்டிங்குடைய தலைப்பை சொல்லுங்க பார்ப்போம். ஒசேனோன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் கட்டப்படுகிறீர்கள். யூ பில்ட் அகெயின். மறுபடியும் இந்த கால வேளையில் இந்த 27ஆம் தேதி ஆண்டவர் உங்க கூட பேசுகிறார். அவரை எவ்வளவு அரவணைக்க முடியுமோ அப்படி அரவணைத்துக் கொள்ளுங்க. பாடுங்க, வீட்டில் பைக்கில் போகும்போது பாடுங்க, அந்நிய பாஷையினால அதிகமாக நிரம்புங்க. இதை செய்யும் போது நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நிறைவான பங்கா மாறுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து ஒரு வசந்த வாசிங்க பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். லூக்கா 5ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா 5.
இந்த ஒரு நபரை கொஞ்சம் நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். சரி, அப்படியே வச்சுக்கோங்க. லூக்கா 5 எடுத்துட்டீங்களா? ரைட். முதல் வசனம் வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. போதும். தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் என்ன பண்ணாங்க? ஆசீர்வாதத்துக்கான பாதையே தேவனுடைய வசனத்துக்கிட்ட போனோம். எத்தனை பேருக்கு புரியுது? எவ்வளோ பேர் பைபிள் வாசிக்கிறீங்க அப்படின்ற நான் கேள்வி கேட்க மாட்டேன். இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கர்த்தர்கிட்ட சேருங்கன்னு சொன்னீங்களே, என்ன அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னது? வேத வசனம். இந்த வசனத்தை யாரெல்லாம் வாசிக்க அதை நம்ப அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. அல்லேலூயா. பாருங்களேன், ஒரு வியாதி ஒருத்தவங்க வர்றாங்க, ஒரு தலைவலி வந்துருச்சு, இல்லை ஒரு வயிற்று வலி வந்துட்டாங்க. நல்லா ஜோம் பண்ணிட்டேன் பிரதர். நீங்கள் என்ன செய்யுங்க, அங்கே நேராக போனீங்கன்னா ஆவடி முக்கில் ஒரு ஸ்கேனிங் சென்டர் இருக்குது. என்ன சென்டர் இருக்குது? அங்கே போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்க. இப்போ நான் பண்ண ஜபத்திற்கும் நான் செயல்படுறதுக்கு கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா? புரியல உங்களுக்கு? நான் எதுக்கு ஜோம் பண்ணியிருக்கிறேன்? சுகத்துக்கு ஜோம் பண்ணிட்டு நான் எங்கே போக சொல்கிறேன்? அப்படின்னா நான் வசனத்தை நம்பலன்னு அர்த்தம். அவருடைய தழும்புகளாலே இப்போ நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு? ஸ்கேன்ல எடுக்காதீங்க, ஜோம் பண்ணியிருக்கிறேன், நம்புங்க. அடுத்த வாரம் சாட்சி சொல்லுவீங்க. இந்த வல்லமை எப்போ வரும்னா வசனத்திலிருந்து தான் வரும். வாயில வட சொல்ல முடியாது. அப்படி புரியுதா உங்களுக்கு? இது எப்போ வரும்னா அவரோட நெருங்கும் போது தான் இப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த ஜபத்தினுடைய செயல்பாடு. ஹல்லேலூயா. இது உங்களுக்கு ஒரு டீச்சிங் மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணி அப்படியே ஆவியில் நிரப்பி இதெல்லாம் 2வது பாஸ்டர் வாரம் உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வசனத்துக்கிட்ட நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பெறுகிற இடத்துல வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த வசனம், இந்த தேவனுடைய வார்த்தை இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் இந்த வசனத்தை தான் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். இதை நம்புகிறவர்கள் பிழைப்பார்கள். இதில் தான் பவுல் சொன்னார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், அவர் தான் எனக்கு எல்லாம். அப்படின்னா வசனம் தான் எனக்கு. பிழைத்திருக்கிறது நான் அல்ல. யார் பிழைச்சிருக்கிறா? கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். இப்போ இங்கே வசனத்தை கேட்க வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? அழகா டான்ஸு, பாட்டு, ஆராதனை. வசனமும் ஆராதனையும் உங்களுக்குள்ள இருந்தால் விசுவாசம் தானாக பெருக ஆரம்பிச்சிடும். கர்த்தர் கூட இருக்கிற அனுபவத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் காரில் ஏறும் போதோ பைக்கில் ஏறும் போதோ என்ன நடக்க போகுதுன்றதை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எப்போ தெரியுமா? வசனமும் ஆராதனை. யார் சிரிப்பா யார் முறைப்பா சொல்லுவார். என்ன பார்க்க நீங்களாம் முறைப்பீங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. வசனமும் ஆராதனை. சொல்லுங்க, வசனமும் ஆராதனை. இது இருந்தால் தேவ பிரசனம் உள்ள வந்துடும். தேவ பிரசனம் வந்துட்டா நீங்கள் நிற்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் தான். அதை நான் 100க்கு 100 அனுபவிக்கிறோம். நாங்கள் எதை பற்றி கவலைப்படலை. மனுஷன் கவலைப்படுற வேலை ஒன்று தான். என்ன? வாழ்க்கையில் சாப்பிடணும். நான் சாப்பிடனாலும் பரவாயில்ல, கர்த்தர் எங்களை சந்தோஷமாக வச்சுருப்பார். அதுக்காண்டி சாப்பிடாம விடலை. ஏகப்பட்ட சாப்பாடு வருது, நாங்கள் தான் சாப்பிட்றது இல்லை. ஹல்லேலூயா. 2வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனத்தை வாசிங்களேன். 3. அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் அது போதும். வாசிங்க. போதும். ரைட், ஓகே. இப்போ யாரு படகுல ஏறினாரு? பேதுரு. சத்தமா சொல்லுங்க, பேதுரு படகுல. இப்போ கவனிங்களேன், நான் ஏன் அந்த வசனத்தை வாசிக்க வேண்டாம் அப்படியே கொண்டு போறேன்னா, நீங்க குனிஞ்சிட்டீங்கன்னா லேட் ஆகுது எந்திரிக்கிறதுக்கு. கவனிங்க. இப்போ நம்ம அடுத்து இருக்கிற சில நேரங்களில் நம்ம பார்க்க போறது பேதுருவை குறித்து. இந்த பேதுருவுடைய படகுல ஆண்டவர் ஏறினார். இன்னைக்கு இப்போ ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே கேளுங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்க வீட்டுக்கு வரலைன்னா நீங்களும் நானும் எப்படி இருந்திருப்போம்?
யோசிங்க, இயேசு கிறிஸ்து தருகிற ரட்சிப்பு. இப்போ நான் ரட்சிக்கப்படலைன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்? இங்கிட்டலாம் பச்சை குத்தி முடியெல்லாம் போட்டு 2 தோடு போட்டு பேண்டெல்லாம் கிழிச்சு விட்டு, அதில் புரியுதா புரியலையா உங்களுக்கு? சும்மா ஒரு இயேசு என்னை ரட்சித்ததுனால ஒழுக்கமாக எப்படி ட்ரெஸ் பண்ணணுமோ கவனிங்களேன், கர்த்தர் உங்களுக்குள்ளே வருவார்னால டிசிப்ளின் உள்ளே வந்துடும். ஹல்லேலூயா. இந்த டிசிப்ளின் சாகர வரைக்கும் நம்ம கூட இருக்கும், பிரியவே மாட்டோம். பேச்சில் மாத்தம் இருக்காது, ஏமாற்ற மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம். இதெல்லாம் ஆடாய் தான் ஒரு பெரிய பாவத்துக்கு போயிடுது. இந்த ஆண்டவர்கிட்ட நீங்க சேர ஆரம்பிச்சாலே இந்த பேதுருவை அன்னைக்கு தான் தொடர்றார். அன்னைக்கு பேதுரு படகுல ஏறலைன்னா பேதுரு ஒரு பெரிய சீசனா மாறி இருக்கவே முடியாது. பேதுரு படகுல ஆண்டவர் ஏறினார். உங்க வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய ஆவடியில சென்னையில் உங்க வீட்டுக்குள்ள முழு உலகத்தை படைச்ச ஆண்டவர் உங்க கூடயே உங்க பக்கத்திலே உட்கார்ந்துருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா? ஆனா அவ்வளவு வல்லமையை வச்சுக்கிட்டு நம்ம எப்ப பார்த்தாலும் சோத்திரம் ஆண்டவரே, ஏதோ போனா போது சோத்திரம். எப்படி போனா போது சோத்திரம்? பாட்டு பாடும்போது எப்படி? என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும். இப்ப நான் அப்படி பாடி இருக்கிறேன். எப்படி சிலர் பாட, என்னை இந்த உதறு கூட ஒட்டக்கூடாது, இந்த பக்கம் அக்காமார்களை லிப்ஸ்டிக் என்ன செய்யக்கூடாது, டச்சே ஆயிடக்கூடாது. நிறைய சர்ச்சில் பார்க்குறேன். என்னை ஏங்க, உலகத்தே உண்டாக்கினவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற எல்லாமே யாரு கொடுத்தது? அல்லேலூயா. பாடலாமா? என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையாதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு கொஞ்சம் கை தட்டலாமா? இல்லையே, ரூபம் இல்லையாதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவே இருதயத்தானிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவே இருதயத்தானிலே, ஆதியாலே பேசுகின்ற அறிவர் என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இப்ப உங்க தினசரி வாழ்க்கையில காலேஜுக்கு போறோம், கை உயர்த்துங்க. காலேஜ் போயிட்டு இருக்கிறேன், ரைட். வேலைக்கு போறேன், நான் 2-3 பேர் இருக்கீங்க, ரைட், தேங்க்யூ. சரி, ஸ்கூலுக்கு போறவங்க நிறையா இருக்கிறீங்க, குட், வெரி குட். அப்படிங்களேன், நீங்க இப்ப சர்ச்சுக்கு வர்றீங்களே, சர்ச்சுக்கு வர்றோம். ஸ்கூல்ல போய் உட்கார்ந்து அவங்க டீச்சருக்கு பயப்படுற மாதிரி இல்லை அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை மாதிரி சபையில் கொடுக்குறீங்களா, அது அதை காட்டிலே அதிகமாக கொடுக்குறீங்களா அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை உங்கள் பிரின்சிபால் வராங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் டக்குன்னு நினச்சிருவீங்க. ஃபோன் வச்சுருந்தாங்க காலேஜில். நான் காலேஜ் படிக்கும் போது நான் லாஸ்ட் பெஞ்சுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், உன்னை பார்த்தாலே தெரியுது லாஸ்ட் பெஞ்சு தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரியுது. கவனிங்களேன், உட்காந்துருக்கிறேன். இப்படி ஒரு சின்ன ஒரு ஓப்பன் ஹால் இருக்குது, ஓப்பன் டோர் மாதிரி இருக்கும். இங்கிட்டிருந்து என்னை எத்துறாங்க, மாப்பிள்ள வெளியே போடான்னு. அங்கே அட்டண்டன்ஸ் போட்டாச்சு, அமெரிக்கன் காலேஜில் நான் படித்தேன் நான், சரிங்களா. நான் இப்படி எட்டி பார்த்தா அங்கேருந்து எங்கள் பிரின்சிபால் இப்படின்றாரு. இப்போ பிரின்சிபால் இருக்காரு, இப்படி சொல்லலை, இவன் என்னை எத்திக்கிட்டே இருக்கான், இது எத்துறான். அவர் உள்ளே வந்துட்டார், சாமுவேல் சுதானந்தா. அங்கே யாரா எத்தனை கண்டுபிடிச்சிட்டாரு, எவனோ ஒருத்தன் தள்ளுறான்னு சொல்லி. இப்போ இந்த ஆண்டவர்கிட்ட நம்ம உள்ளே வந்திருக்கோம் பார்த்தீங்களா. நம்ம எப்படி சேர்றோம் அப்படின்னா வேண்டா வெறுப்பா சேர்றோம். எப்படி சேர்றோம்? நமக்கா ஒரு மூடு இருந்தால் கைத்தட்டி பாடுவோம், இல்லைன்னா அந்த பாஸ்டரே பார்த்துக்கிட்டு இருப்போம். தான் பாவம் பாஸ்டர், உங்களை பார்த்து இவர் ஆவியில் பாடணும்னு நினச்சவர் ப்ரெஷர் ஆயிடுவார். பாட்டும் பாட மாட்டிருக்கான் அவன், இவனை ஆண்டவரே சந்திங்க. உள்ளுக்குள்ளேயே நாங்கள் என்ன செய்வோம், எனக்கு யாராவது தூங்கினான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், பிரசங்கமே ஓடாது. எழுப்பி நான் ஸ்கூலில் டீச்சர் மட்டும் தூங்குவீங்களா? தூண என்ன செய்வாங்க டீச்சர், எந்திரிப்பு இல்லை
என்ன பிள்ளை? எந்திரி பிள்ளை, போய் மூஞ்ச கழுவிட்டு சொல்கிறாங்களா இல்லையா? எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இந்த ஆண்டவரோட சேர்ற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, உலகத்தில் கொடுக்குற எல்லா முக்கியத்தை காட்டிலும் இந்த தேவனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குற ஆளாக மாறினீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கிற மட்டும் அல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நான் ஒரு குழந்தையிலேருந்து எனக்கு ஒரு பாலிசி. என்ன பாலிசின்னா, ஊழியம் சொல்லுங்க, என்ன ஊழியனாலும் சரி, இருக்கிற செருப்பெல்லாம் ஓரம் கட்டுங்கன்னு இப்போ சொன்னாலும் நான் எடுக்க ரெடி. ஊழியம் வேணா மற்ற எல்லாத்தையும் தள்ளிட்டு முதலாக நிற்பேன். எத்தனை மணினாலும் சரி. எங்கள் வீட்டில் ஒரு முறை ஒரு பாஸ்டர் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, ராத்திரி 12 மணிக்கு அடிக்கிறாரு. அப்போ தான் நான் கல்யாணம் முடித்த டைமு. வீட்டில் உள்ளே இருக்கிறேன், யார்கிட்டையும் சொல்லலை. கேட்டை திறந்தால் எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. 2012, 13 நினைக்கிறேன். அப்படியே இப்போ எங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணால் அதுவும் தெரிஞ்சிடும். கேட்டை திறக்கல, காம்பவுண்டை தப்பி குதித்து இன்னொரு ஆளுக்கு ஃபோனை பண்ணி சர்ச்சிலுக்க காரை கொண்டு வாயான்னு சொல்லி அந்த காரை எடுத்துகிட்டு 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பாஸ்டரை பார்க்க போனேன். ஹலோ, இன்றைக்கி நம்ம ஊழியனா என்ன செய்கிறோம்? ஏன் அப்படி வர மாட்டிருக்குன்னா, நீங்கள் அவரை நேசத்தோடு வச்சிங்கன்னா அவருக்கான முதலிடத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்குமே தெரியும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அதெல்லாம் நல்லா பக்காவாக தெரியும், வாக்குத்தத்தத்தை தெரியும். ஆனால் அதை செய்யவே மாட்டோம். எது தெரியுதோ அதை செய்யலை. இன்னையிலேருந்து மாறுங்க. நீங்கள் சாட்சி சொல்கிற ஆளாக மாற்றுவார். உங்களை அநேக இடங்களில் பிரசங்கம் பண்ண வைப்பார். அநேக வாலிபர்களை, இன்றைக்கி வாலிபர்களை ஆறுதலாக அற்புதமாக கொண்டு போக ஆள் இல்லை. உங்களை திட்டுவதற்கு நாங்கள் வரலை. நீங்கள் இயேசுவோடு சேர்ந்துட்டிங்கன்னா அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் இருக்க வேண்டிய இடம் கர்த்தர், நீங்கள் இருக்க வேண்டிய இடம் தேவனுடைய பிரசன்னம். நீங்கள் இருக்கிற உங்கள் பேச்சு எப்படி இருக்குன்னா இயேசுவை போல இருக்க வேண்டும். உங்கள் பார்வை, உங்கள் செயல், அப்படி நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா ஊழியம் செய்கிற எங்களுக்கு அதை போல் வேறு ஆசீர்வாதமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த பேதுருவுடைய படகுல உட்கார்றார். அப்படிங்களேன், உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் இங்கே இருக்கிற அத்தனை சாபத்திலிருந்து நம்மளை ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறார். தீங்கு என்ன அணுகாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நான் எத்தனையோ முறை டிரைவ் பண்ணும்போது தூங்கியெல்லாம் அப்படியே ஹைவேல விழுந்துருக்கிறேன். சொல்லப்போனால் லிட்டரலாக ஸ்டேரிங் மேலே விழுந்துருக்கிறேன். நம்ம ஓட்டுற டிரைவிங்க எப்படி தான் காப்பாற்றுறாருன்னு தெரியல. ஒரு நாளும் ஆபத்து நின்று காப்பாற்றுக்கிறார். நீங்கள் அதை சுவைக்கும் போது தான் அந்த இயேசுவின் அன்பு என்னன்னு தெரியும். ஹல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்துலையும் ஆண்டவர் அக்கறைப்படுகிறார். ஒரு ட்ரெஸ்ஸில் இருந்து ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒன்று எவ்வளோ சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் வாங்கணும்னு உண்மையாகவே நீங்கள் ஆண்டவரோட பழகி பாருங்களேன். உங்கள் தேவையெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு மிகுதியாக கொடுக்குறவர். ஹல்லேலூயா. நீங்கள் அவரோட நேசம் வைக்க வைக்க அவருடைய ஆசீர்வாதத்துக்கு அளவே இருக்காது. நான் இப்படி ஓடுறேன் பார்த்தீங்களா, நிறைய போட சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆண்டவருக்கு ஓடுறதுனால அவர் எனக்கு தந்த பரிசு என்ன தெரியுமா? நான் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் என் பெட்டியை நான் தூக்க மாட்டேன். அங்கே போய் இறந்த உடனே வெளிநாட்டவர்கள், வெள்ளைக்காரர்கள் என் பேக்கை எடுத்துக்கிட்டு என்னை கொண்டு போய் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிக்கிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் ஒரு நாளும் காணிக்க எதிரே பார்க்க மாட்டேன். அதே நேரத்தில் எங்கே போனாலும் ஏன் தேவையை நான் சொல்லவே மாட்டேன். என் தேவையை சொல்ல வேண்டியது கர்த்தர், மனுஷன் அல்ல. நீங்கள் அவர்கிட்ட சேர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறும். இல்லையா சொல்லுங்களேன். பேதுரு வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. பேதுரு வாழ்க்கையை மாற ஆரம்பித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சி பார்த்தாங்க, ஒன்றும் அகப்படலை. ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க, வலையை போட்டாங்க. ஆண்டவர் அற்புதமாக அவங்க தேவைக்கு அதிகமாக நடத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, இல்லை என்றால் தேவனோடு இணைகிற ஆட்கள். அன்னைக்கு பிடிச்ச அந்த பேதுரு தான். எப்படி சாவார் முதற்கொண்டு பேதுருக்கு ஆண்டவர் சொன்னார். யோவான் 21 சொல்றார் அவருடைய கடைசி காலத்தை குறித்து. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? இந்த பேதுரு ஒரு மீன் பிடிக்கிறவர். ஆனால் அந்த மீன் பிடிக்கிற பேதுரை வச்சு தான் முதல் சபையை ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எளிமிட்டா போதும், உங்கள் சபை, உங்கள் பகுதி ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேரை நம்புறீங்க?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழும்பிட்டா சொல்ல, நான் எழும்பிட்டா அற்புதம் சொல்ல, நான் எழும்பினாலே அற்புதம். அப்போ நான் எலும்பலையான்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறது இயற்கையில் எந்திரிச்சு நடமாடுறீங்களே, அதை நான் கேட்கல. ஆவியில் எழும்ப வேண்டும். அதுக்கு தான் இப்படிப்பட்ட யூத் மீட்டிங். ஆவியில் எழும்ப வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு தாகம், ஏக்கம் உள்ள பெருகணும். சொல்லுங்க, 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. சொல்லுங்க, எத்தனை வருஷம்? எத்தனை வருஷமா இருந்திருக்காங்க? வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாஸ்டர்கிட்ட சொல்லி, பாஸ்டர் இந்த இடத்த விட்டு யாரும் போக விடாதீங்க, 2 நாள் கதவை அடைச்சிருங்க. 2 நாள் செய்ய கதவை அடைச்சிருங்கன்னு நான் பூட்டை வாங்கிட்டு நான் கீழே இறங்கி, நானும் பாஸ்டர் இறங்கிடுறோம். நீங்கள் என்ன நினைப்பீங்க? எப்படா, வேற வழியே கிடையாது, தப்பிக்கவே முடியாது. உங்களுக்கு சாப்பாடு வந்துடுது, எல்லாமே கொடுத்துரும். இந்த காம்பவுண்ட் சர்ச்சை விட்டு நீங்கள் போக முடியாது. 2 நாள் இருப்பீங்களா? செல்போன்லாம் பிடிக்கிட்டு 2 நாள் இருப்பீங்களா? யோசிங்க. இப்போ ரைட்டு இல்லை, இருக்க முடியாது. சும்மா மண்டையாட்டலாம், ப்ராக்டிக்கலாக இருக்க முடியாது. மண்டையாட்டிக்கலாம், அது ஆர்வத்தில் உங்கள் பரவாயில்ல, தேங்க்யூ, தலையை ஆட்டினதுக்கு நன்றி. கவனிங்களேன் சிஸ்டர், கவனிங்களேன். இப்போ நாங்கள் இப்போ 2வது நாள் சாயங்காலம் 6 மணிக்கு உங்களுக்கு கதை திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டோம். 5:55 ஆச்சு. உட்காந்துருப்பீங்களா, நின்றுட்டு இருப்பீங்களா? நான் என்னமா செய்வேன், என் செருப்பெல்லாம் கையில் மாட்டிக்குவேன். எப்படா கதவை திறப்பாரு பாஸ்ட், நான் என்ன செய்யணும்? ஓடணும். அந்த மாதிரி துரிதம் இனிமேல் இயேசுவோட உங்களுக்குள்ள வேணும். புரியலைன்னு தெரியல. ஏகப்பட்ட செய்தி கேட்டுட்டீங்க. பிறந்ததுலேருந்து சர்ச்சிலே பேர் வச்சு, ஞானசானம் கொடுத்து, திருவிருந்தில் உங்களை பங்கு பெற வச்சு, ஒவ்வொரு முறையும் வல்லமை உண்டு மல்லமைன்னு பாட்டை பாடி, எத்தனை அந்நிய பாஷை பேசினாலும் வாயை திறந்து அந்நிய பாஷையே வராமல் கேட்டால், எனக்கு வரல பாஸ்டர். ஏன் வரலன்னா, கிட்ட சேரலை. சேட்டு பிரியாணி கிட்ட போகுது, KFC கிட்ட போயிடுது. புரியுது அவங்களுக்கு? பானிபூரி அழகாக உள்ளே போகுது. ஆனால் இவர் கிட்ட மட்டும் என்ன செய்ய மாட்டிருக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா உங்களுக்கு? 400 வருஷம். எத்தனை வருஷம்? இப்போ காலையில் ஆண்டவர் வராரு. அப்படிதான் வந்தார். அங்கே சொல்றாரு, ஏய் மோசே, எல்லாரும் ரெடியாக சொல்லு. என்ன சொல்றாரு? எல்லாரையும் எப்படி இருந்துக்கும் உங்க மனசு? அங்கே ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை வாசிக்க போறோம். கட்டாயமாக எல்லாரும் வாசிக்க போறோம். அந்த மாதிரி இந்த ஆவடிக்கு நீங்க ரெடி ஆகணும். கொட்டாயெல்லாம் விடக்கூடாது. அக்கா, ஒரு அக்கா விட்டுருச்சு பாருங்க. நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா 24 மணி நேரமும் தூங்காமல் உங்களை ஊழியம் செய்ய வைப்பேன். தூங்க விட மாட்டேன். ஏன்னா நான் சொன்னல, எங்கள் அப்பா ஒரு சுவிசேஷ வீரர். நான் 6வது படிக்கும் போதே என்னை சைக்கிளில் மதுரையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்ட வச்சுருக்காரு என்ன, 6வது படிக்கும் போது. அப்போ சாப்பாடு என்ன தெரியுமா? பொரிகடலை, சொல்லுங்கள், மண்டை வெல்லம் எல்லாத்தையும் ஒரு சாக்கில் போட்டு நல்லா தட்டிட்டு, ஒரு குழாய், ஏன குழாய் பார்த்துருக்கீங்களா? ஏன குழாய் ஆஸ்திரி தெரியும் நினைக்கிறேன். ஒரு பெரிய குழாய் கருப்பு கலரில் இருக்கும், அதில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த காலத்தில் அந்த பேரே ஏன குழாயின்னுவாங்க. அதுக்கிட்ட வச்சு, அதுக்கிட்ட உட்கார வச்சு இவங்களுக்கு பம்ப் செட்டுறாங்க, அது அடிக்கணும். இது தானே இட் கீப் ரன்னிங் அவுட். அதாவது வடிஞ்சு போய்கிட்டு இருக்கும் தண்ணி. அங்கே போன உடனே எல்லாருக்கும் நியூஸ் பேப்பரை கையில் கொடுப்பார். கையில் ஆளுக்கு ஒரு கரண்டி மண்டவளமும் பொரிகடலையும் உடைச்சதை கொடுப்பார். அதை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு போயிடணும். வேற ஒன்றும் இல்லைங்க. இயேசுவின் நாமம் பாடிக்கிட்டே இருப்போம். பிசாசு ஓடி இருக்கு. இன்னைக்கு ஏன் ஓடலைன்னா, முதல்ல நம்ம பாடலை, அதனால அது ஓடலை. ஹலோ, நான் இப்போ எங்கள் சபையில் போன வாரம் நான் சொன்னேன். நான் ஏசாயா 40:9-10 வாசிங்க. எங்கள் சபையில் போன வாரம் பண்ண பிரசங்கத்தினுடைய ஒரு வசந்த வாசிங்களேன். வாசிங்க. ஏசாயா 40:9-10. சியோன் என்னும் சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ போதும் இருங்க, அடுத்து இன்னும் அதிகமா இருக்கும். கவனிங்களேன், கவனிங்க. இப்ப கவனிங்க. கொஞ்சம் தலை நிமிஞ்சு லேட் ஆச்சு பாருங்க. சியோன் என்னும் சுவிசேஷியே நீ என்ன செய்யணுமா? ஏறி வரணுமா?
நம்ம என்ன செய்கிறோம்? வீட்டுக்குள்ளே உட்காந்து ஆசீர்வதிக்க மாட்டிருக்காரு. இன்றைக்கி நம்ம எதிர்மறையான பேச்சு ஏகப்பட்டது இருக்குது. எதிர்மறையான பேச்சு ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் கர்த்தரை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம வாய் திறக்கல. எத்தனை பேர் இந்த 8 மாதத்தில் உங்கள் காலேஜில் உங்கள் ஸ்கூலில் என் இயேசு சாமி எனக்கு நன்மை செஞ்சார் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இப்போ கை உயர்த்துங்க பாப்போம். 1 2 3 4 5 6 7 10 11 மீது எல்லாரும் கைத்திட்டு கொடுங்க பாப்போம். இந்த 11 பேருக்கு அப்படிங்களே. இதற்கு தான் இந்த இயேசு நமக்குள்ள வந்தார். உரத்த சத்தமிட்டு, என்ன சத்தமிட்டு? உரத்த. இன்னைக்கு நம்ம பாட்டு பாடுறதுலாம் கம்மியாயிருச்சா? இதுதான் நான் போன வாரம் பேசுறேன். எல்லாரும் என்ன பண்றோம்? ஏசிலாம் போட்டுடுறோம். இது காலத்தின் கட்டாயம்ன்றோம், வேற வழி இல்லை. அப்புறம் ஏசி போட்டு சர்ச்செல்லாம் என்னை திட்டுவாங்க. நானே சர்ச்சில் ஏசி போட்டு தான் வச்சிருக்கேன். முந்தி எப்படின்னா, நாங்கள் பாடினா எங்கள் தெரு அந்த கடைசி வரைக்கும் இந்த சவுண்டு போகும். இன்னைக்கு எருசலேம் சியோன் சத்தம் முட்டு பாடுகிறது இல்லை. வசனம் சொல்லுது, வாயை விரிவாய் தர அப்பொழுது நான் எப்படி பாடுறோம்? எப்படி பாடுறோம் யோசிங்க பிரதர்ஸ். தம்பிமார் எப்படி பாடுறோம்? கேர்ள்ஸை காட்டிலையும் தம்பிமார் தான் ரொம்ப வெக்கப்படுறாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். பிள்ளைகளாவது நல்லா பாடுங்க. பையங்க பாட சொன்னா அந்த எந்த கண்மலையானவர் இப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏங்க, அவர் கரம் கூட இருக்கிறனால தான் இன்னைக்கு வாழ்றோம். எவ்ரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பீப்புள் ஆர் டையிங். ஒவ்வொரு செகண்டும். போன வாரம் ஒரு பாஸ்டர், ஒரு 6 மாதமாக அந்த பாஸ்டரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் இப்போ என் கூட இருக்கிற அண்ணன் பாஸ்டர் சொன்னேன், அவரை போய் பார்த்து பேசுவானே கேட்டுக்கிட்டே இருந்தேன். எங்கள் மேலே தப்பு. திடீர்னு ஃபோட்டோ வருது, ஹீ இஸ் நோ மோர், இறந்துட்டார். 47 வயசு அவருக்கு. எத்தனை வயசு அவருக்கு? 47 வயசு. காலையில் உங்கள் ஒய்ஃபை கொண்டு போய் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறாங்க, விட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார். உள்ளே போனார், ஹார்ட் அட்டாக். ஹலோ, அப்படிப்பட்ட மரணம் இந்த உலகத்தில் சந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் எப்போ எந்திரிச்சு உரத்த சத்தமாக இந்த இயேசுதான் ஆண்டவர்னு சொல்ல போகிறீங்க? இப்போ நான் உங்களை பார்த்து உன்னை உயர்த்துவார், நீ கண்மலையாக இருப்ப, நீ அப்படியே இப்போ வலது பக்கமும் இடது பக்கமும் இடம் கொண்டு பெறுவாய், அதெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். அது எனக்கு தேவையில்லை. நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லணும். நீங்கள் இயேசுவோடு இருக்கணும். அது இருந்தால் அதெல்லாம் தானாக வந்துடும். ஆமே. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறார்? அப்பா அம்மாவை பார்க்காதீங்க, எங்களையும் பார்க்காதீங்க. உங்களை அழைச்ச ஆண்டவரை பாருங்கள். உங்களை வாழ வைக்கிற ஆண்டவரை பாருங்கள். உங்கள் கூடயே உட்காந்துருக்கிற அவரை பாருங்கள். அவர் மேலே ஒரு அன்பு வைங்க. ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு அவர் கூட நான் உம்மை பாடுறேன் ஆண்டவரே, நான் உம்மை பாட விரும்புகிறேன், நீர் கொடுத்த அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ண விரும்புகிறேன். வாரத்தில் ஒரு நாள் வாசிங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்தனோட கூட சேர்ந்து வாசிக்கலாம். யாத்திராகமும் அந்த 400 வருடம் அந்த அடிமையிலிருந்து அவங்க வெளியேறும் போது என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 12ஆம் அதிகாரம். பசிச்சா சொல்லுங்க, நம்ம நிப்பாட்டி. எத்தனை பேரோட கர்த்தர் பேசுறாரா? பேசுறது புரியுதா? உங்க இதயத்துக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருப்பா, நான் இனிமேல் நான் போய் ஜெபம் பண்ணுவேன், இனி நான் பாட்டு பாடுவேன், சத்தமாக பாடுவேன், இனி நான் கர்த்தர்கிட்ட சேர விரும்புகிறேன். கர்த்தர்கிட்ட கவனிங்களேன். நான் என்னை சொல்கிறதுக்கு காரணம் நான் இனி பெருசாக காமிக்கணும்னு சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. நான் காலேஜ் படிக்கும்போது கவனிங்களேன். காலேஜ் படிக்கும்போது என்கிட்ட ஒரு பைக் இருந்துச்சு, பல்சர் 2003 2003 எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. படித்து முடிக்கிற டைமில் எனக்கு நான் சொல்ல ஊழியம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால ஆசீர்வாதமாக இருக்குது. அப்பயே எனக்கு வேலை கிடையாது, எனக்கு வருமானம் கிடையாது. நான் 18 வருஷம் பிரதர் நீங்கள் கவனிக்கணும், 18 வருஷம் எங்கள் அப்பா கூட நான் முழு நேர ஊழியராக இருந்திருக்கிறேன். ஒரு நாள் நான் 100 ரூபா கூட எங்கள் அப்பாட்ட கை நீட்டி வாங்கினதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கி எங்கள் அப்பாட்ட நான் காசு கேட்டதே கிடையாது. ஆனால் எங்கள் சபை கட்டும் போது 2023 சபை கட்டும் பொழுது கிட்டத்தட்ட நெருக்கி 58 லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் எனக்கு வந்த காணிக்கை கொடுத்துருக்கேன். நெருக்கி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவரோட நீங்கள் நெருங்க 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 உங்களை கர்த்தர் உயர்த்துவார். இதுதாங்க ரகசியம். நான் நல்லா அழகாக உங்களை உற்சாகப்படுத்தி சிரிக்க சிரிக்க வச்சு
ஜோக்காக அடித்து பேசலாம், அது உங்களை உயர்த்துமான்னு தெரியாது. நீங்கள் அவர்கிட்ட வரணும். யூ ஹாவ் டு ரெடி டு சர்வ் த லார்ட். அது எப்போ வரும்னா when you stand close to him. அவர் பக்கமாக இருந்தால் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்பீங்க. இப்போ நீங்கள் அந்த ஹைவேல நிற்கிறீங்க, பாஸ்டர் சொல்கிறது உங்களுக்கு கேட்குமா? கீழே நிற்கிறீங்க, ஏய் இஸ்ரேல் வாப்பான்றாரு, உடனே என்ன செய்வேன்? அப்போ யார் பக்கமாக நிற்கணும்? ஊழியர் பக்கமாக நிற்கணும். அல்லேலூயா. கர்த்தரோடு இருந்தீங்கன்னா ஊழியக்காரோடு சேர்ந்து நிற்பீங்க. ஒரு நாளும் பாஸ்டர் சொல்கிற வார்த்தையை கசப்பாவோ கோபமாவோ இந்த வாலிப பரையாயத்தில் உங்களுக்குள்ளே போகவே போகாது. when you love God too much. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எழும்ப வேண்டும், ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். உங்கள் சபையில் உங்கள் மூலமாக இந்த 4 மாதத்துக்குள்ளே உங்கள் நண்பர் ஒருவரை இயேசுவை பற்றி சொல்லி அவங்கள கொண்டாந்து பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ண வைங்க. ஒருவர். நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுக்கறத காட்டிலும் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் அதுக்கு விலையே இல்லை, அவ்வளோ பெரிய விலை. யுவர் நேம்ஸ் வில் பி ரிஜாய்ஸ்ட். உங்கள் பேர்கள் மேலே பரலோகத்தில் சொல்லி துதிக்கப்படும். இங்கே பாருங்கள், என் மகன் போய் இவங்களேன், இப்போ போன வாரம் மாநாடு நடந்துச்சு. எந்த ஊரில் நடந்துச்சு மாநாடு? யார் மாநாடு தெரியுமில்ல உங்களுக்கு? ஆமாம், கவனிங்க. வாலிபர்கள் எப்படி போகிறாங்க. இன்னைக்கு சர்வ வல்லவர், உலகத்தின் ராஜா, இஸ் அ ஆக்டர், அவ்வளோதான். இஸ் ஆஃப்டர் ஆல் அன் ஆக்டர், ஒரு நடிகர். என்ன ஆண்டவர் சகலத்தையும் படைத்தவர், நீங்கள் பார்க்குற ஒன்னொன்னையும் படைத்தவர். அப்போ இவரை நம்ம எப்படி ஆர்ப்பணிக்கணும்? அல்லேலூயா. யாத்திராகமும் எடுத்தீங்களா? யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? மைக்கில் வாசிக்க, மைக்கில் கூட வாசிங்களேன். நீங்கள் அப்படியே பைபிளை பாருங்க, நாங்கள் வாசிக்கிறத கேளுங்க, அப்படியே கேளுங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும், அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டும், உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும், பாதரட்சையை தொடுத்து கொண்டும், உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும், தடி பிடித்துக் கொண்டும், அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. போதும், ரைட். இது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுன்னு தெரியல. நான் சொன்ன பார்த்தீங்களா, 2 நாள் உங்களை ரூமில் வச்சு சர்ச்சில் வச்சு பூட்டி வச்சுட்டோம். 2ஆவது நாள் 6 மணி வரும்போது எல்லாரும் எப்படி இருப்போம்? ரெடியா வீட்டுக்கு போக. இவங்க 400 வருஷமாக இவங்க கட்டப்பட்டு இருந்தார்கள். எத்தனை வருஷமா? 400 வருஷம். 2 நாளைக்கே யோசிக்க முடியல. அப்போ ஆண்டவர் அவங்கள விடுதலை ஆக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். அப்போ அவர் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? ஸ்ட்ராட்டஜி, காலில் ஷூ மாட்டிக்கோங்க, சாப்பிடும் போதெல்லாம் மாட்டிக்கோங்க, ஷூ மாட்டிக்கோங்க, கையில் என்ன செய்யுங்க? ஒரு கோலை வச்சுக்கோங்க. சாப்பிடும் போது உட்காந்து சாப்பிடாதீங்க, என்ன செய்யுங்க? நின்று சாப்பிடுங்க. எக்காலம் ஊதும் போது, சத்தம் துணிக்கும் போது இந்த இடத்த விட்டு என்ன செய்யுங்க? புறப்பட்டு போங்க. இது என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்கள் ஊழியை செய்வதற்கு 24 மணி நேரமும் ரெடியாக இருக்கணும். அதற்கான அடையாளம் தான் அது. யூ ஹாவ் டு பி ரெடி ஃபார் ரவுண்ட் த கிளாக். 24 மணி நேரமும். நம்ம இப்போ என்ன செய்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் கொடுக்குறோம். கத்திரத்தில் சேர்றதுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 24 hours பெர் டே, 7 நாள் இருக்கிறது. இந்த 7 நாளில் 2 மணி நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து உட்கார்றத வாலிபர்கள் சிரமம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை நம்மளை கர்த்தர் ரட்சிக்கலைன்னா இந்த மீட்பு, இந்த கிருபை, இந்த அன்பு நமக்கு வந்திருக்காது. ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிகள் சுவிசேஷம் என்ற பாதரட்சியை போட்டிருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் கையில் அதிகாரத்தை தந்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு நிறைய காலங்களை வேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு 200 பேர் வச்சுக்கோங்களேன். சாயங்காலம் 6 மணிக்கு மறுபடியும் ஒரு மீட்டிங் வைக்கிறேன்னு சொல்கிறார் பாஸ்டர். சாயங்காலம் 6 மணிக்கு இன்னொரு மீட்டிங். இன்னைக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு ஒரு வேளை பாஸ்டர் சொன்னாருன்னா, இன்னொரு 200 பேர் இயேசுவை அறியாதவர்கள் இங்கே சபைக்குள்ளே வர முடியும். ஆனால் நாங்கள் சொன்னால் நீங்கள் செய்யாததுனால தான் இன்றைக்கு வரைக்கும் ஊழியத்தில் ஒரு பெரிய அவுட்ஸ்டாண்டிங்
அந்த விரிவாக்கத்தை பார்க்க முடியல. இப்போ நான் சொல்றது கரெக்டா தப்பா? மதியம் சாப்பாடு போடுறோம், என்ன போடுறோம்? மதியம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், யூத் மீட்டிங் ஜாலியாக முடிஞ்சிச்சு, இதோட வீட்டுக்கு போயிடுறோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம்? எப்போ வருவீங்க அடுத்த சர்ச்சுக்கு? இப்போ நார்மலாக சிஸ்டர் உங்கள் பேர் சொல்லுங்கள். புதியா, நீங்கள் அடுத்து இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்ச பிறகு உங்கள் பிளான் அடுத்த சர்ச்சுக்கு எப்போ வருவீங்க? டெய்லி வந்துடுறீங்களா? கரெக்டாக நாளில் முடிச்சு ஆகிடுவோங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த இப்போ முடிஞ்சிட்டுச்சுன்னா அப்புறம் ஆனால் நான் அடுத்து சண்டே தான் வருவேன் அப்படின்ற பிளானில் வந்தவங்க சும்மா கை ஊற்றிக்கலாம். உண்மையாக ஹானஸ்ட்டாக கை தூக்குங்க. மீட்டிங் வந்திருக்கிறேன், அடுத்தது நான் சண்டே தான் வருவேன், இதுக்கு இடையில நான் வர மாட்டேன், சும்மா கை தூக்குங்களா? அப்படி உள்ள பிளானில் உள்ளவங்க சும்மா கை தூக்குங்க, வெக்கப்படாமல் தூக்குங்க. முடிச்சிடுறேன் நான், கை கீழே போடுங்க. நீங்கள் இனி வரும் நாட்களில் நீங்கள் இயேசுவோடு சேரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். என்ன மாற்றம்னா, தினந்தோறும் அவரோடு நடக்கிற ஒரு வாழ்வு. சொல்லுங்க, தினந்தோறும் அவரோட நடக்கிற ஒரு வாழ்வு. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி செய்ய போறீங்க? யோசிங்க, எத்தனை பேர்? நான் தினந்தோறும் சர்ச்சுக்கு வந்துட்டு போறேன், இனிமேல் தினந்தோறும் வரீங்களா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? தினந்தோறும் நான் சர்ச்சுக்கு ஏதாவது ஒரு டைமில் வந்து மேலே ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். எவ்ரி டே 10 நிமிடம் ஜெபம். நான் சொல்லுங்க, 1 மணி நேரம் ஜெபம் கேட்கல. நீங்கள் கை தூக்குறீங்க, நீங்கள் தானமா இருக்கீங்க. பிரதர்ஸ், காலேஜ் முடிச்சுட்டு என்னுடைய எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு என் வீடு எங்கே இருந்தாலும் நான் ஆலயத்தில் வந்து பாஸ்டரை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு சபையினுடைய காரியத்தில் நான் ஈடுபட போகிறேன். அப்படி ஒரு ஏக்கம் எனக்குள்ளே இருக்குன்றவ கை வருது. ஒரு ஆள், 2, கவனிங்க, 3 பேர் பரவாயில்ல. அல்லேலூயா. வாசிங்களேன், ஒரு பேதுரு தானே வாசிட்டு இருந்தோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுங்க, 2ஆம் அதிகாரம் வாசி. கரெக்டாக முடிச்சிருவேன். நீங்கள் உங்கள் சாப்பாடு நேரத்தில் எடுக்க மாட்டேன். 2ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 14ஆம் வசனம் வாசிங்க. 14ஆவது வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். போதும், இங்க கவனிக்கப்ப. இது எவ்வளவு தூரம் உங்களுக்கு இருதயத்துக்குள்ள போய்கிட்டு இருக்குன்றத எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் வெறுமையா திரும்பவே திரும்பாது. இந்த பேதுரு படகுல ஆண்டவர் ஏறினதை பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன்ல ஆரம்பத்தில், லூக்கா 5ஆம் அதிகாரம். இப்போ இந்த பேதுரு இடையில அப் அண்ட் டவுனாக இருந்தார். சொல்லுங்க, பேதுரு எப்படி இருந்தார்? அப் அண்ட் டவுன். சத்தமாக சொல்லுங்களேன். அப்படின்னா என்னைய மாதிரி உங்களை மாதிரி திடீர்னு அந்நிய பாஷை பேசுவார், அப்புறம் ஆஃப் ஆயிடுவார். இயேசுநாதரை சிலுவையில் அரைக்கும் போது 3 முறை என்ன செஞ்சார்? தெரியாதுன்ட்டார். இயேசுநாதர் உயிரோட வந்து காட்சி கொடுத்த பிறகு மறுபடியும் மீன் பிடிக்க ஆளாக போனவர் யாரு? பேதுரு. இப்போ இவர் யார்? இப்போ அப் டவுன். யார மாதிரி? என்னைய மாதிரி. திடீர்னு ஒரு வசனம் பேசணும், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுறேன், ஃபாஸ்டிங் இருக்கிறேன், அப்படி இப்படின்னுவோம். அப்புறம் அந்த என்ன கொஞ்சம் ஸ்பிரிட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆயிரும். ஆனால் ஒரு காரியம் நடந்தது. எப்போ பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்குள்ளே வந்தாரோ அதுக்கப்புறம் பேதுரு டவுனே ஆகலை, அப்புக்கு மேலே அப்பு தான். அல்லேலூயா. ஏன் இந்த அசைவு நமக்குள்ள வரமாட்டிருக்கு அப்படின்னு தெரியுமா? ரகசியம் என்ன தெரியுமா? சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு ஏன் அடிக்கடி இருமல் வருதுன்னா உங்களுக்கு மூக்கில் ஒரு பக்கம் அடைச்சிருக்கு. உங்கள் மூக்கு உள்ள என்ன செய்யுது? டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, டென்டிஸ்ட் இல்லை உங்கள் இஎன்டிட்ட போங்க, உடனே ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. உங்கள் மூக்கு ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கு, அதில் தொண்டையிலிருந்து இந்த காஃப் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் ஆண்டவரோட அதிகமாக நெருங்க முடியலன்னா, ஹோலி ஸ்பிரிட்டோட நம்பி வாழுகிற வாழ்க்கை நம்மகிட்ட அதிகமாக இல்லைன்னா ஆண்டவரோட நெருங்க மாட்டோம். பேதுரு அப்பப்போ மேலே ஏறினார், அப்பப்போ கீழே இறங்கினார். ஆனால் அந்த 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின உடனே எல்லாரும் இருக்கிறாங்க. சொல்லுங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. சத்தமா நீங்க சொல்லுங்க. இங்கே வேண்டாங்க, அவங்களும் புளிச்சிடலாம் வேண்டாம். நீங்க சொல்லுங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் யார் பேசுனது?
இப்போ என்னது நடக்குது சபையில்? அவர் பார்த்துக்குவார், பாஸ்டர் பார்த்துக்குவார். அதெல்லாம் எங்கள் பாஸ்டர் ரொம்ப அதெல்லாம் போராடி எப்படியும் கடனை வாங்கி பாஸ்டர் செஞ்சு முடிச்சிடுவார். யார் சொல்கிறது? பரிசுத்த ஆவியில் நிரம்பவும் சொல்கிற வார்த்தை. அதெல்லாம் ஐயா வெள்ளை அடித்து கரண்ட்லாம் போட்டு டிவி போட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் வாங்கிடுவார். ஆனால் யார் வாங்கணும்? சத்தம் வரமாட்டிருக்கேன். யாருங்க வாங்கணும்? பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள். யார் வாங்கணும்? பரிசுத்த ஆவியில். பாஸ்டர் எனக்கு ஒரு அப்ரிசியேஷன், ஒரு போனஸ் கிடச்சிருக்கு, இதை நீங்கள் என்ன செய்யுங்க ஊழியத்தில் ஆண்டவருக்கு முடியுமா? அன்றைக்கே போக வேண்டியது ஒரு 30,000 செல்ஃபோனை வாங்கி ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சிட வேண்டியது. எதுக்கு? உங்கள் செல்ஃபோன் என்ன ஊழியம் செய்ய போகுதுன்னு கேட்குறேன். ஆனால் அந்த 30,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கி நீங்கள் சபையில் வச்சிங்கன்னா இந்த ஸ்பீக்கர் சத்தம் எப்பப்பெல்லாம் போதோ அப்பப்பெல்லாம் உங்கள் கிரெடிட்டில் பாயிண்ட் கூடிக்கிட்டே இருக்கும். சத்தம் வராது அப்படிங்களேன். எல்லாரும் இருக்கிறாங்க. 11 கூட எழுந்து உரத்த சத்தமாய், அந்த ஏசாயா 40 வாசித்தீங்களே, உரத்த சத்தமாய் இயேசுவை குறித்து பேதுரு பேச ஆரம்பிச்சிட்டார். நீங்க போய் உங்க சொந்தங்களுக்கு பேசணும். உங்க போன்ல எத்தனை பேர்கிட்ட பேசுறீங்க? அந்த நண்பர்கிட்ட சொல்லணும், என் ஆண்டவர் உன் கூட பேச சொன்னார், உனக்காக ஜெபிக்க சொன்னார், உனக்கு வேண்டுதல் இருக்கா சொல்லு, நான் ஜெபம் பண்றேன், எனக்கு இந்த செய்தி புரியுது, நல்லா தான் பேசுகிறேன், இல்லை எனக்கு போர் அடிக்குது, ஏதாவது சொல்லி ஒரு கை காமிங்க பார்ப்போம். கை காமிக்க மாட்டிருக்கீங்களே. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறார்? இல்லை, பேசுறது கரெக்டாக தான் பேசுகிறார் ஆண்டவர். 11 பேரோடு கூட அவனிங்களேன். அங்கே ஒரு டேக்ஸ் கலெக்டர் இருக்கார், பணம் வசூலித்த மேத்யூ இருக்கார். மேத்யூ வந்து, பேதுருவே, நீ மீன் பிடிக்கிறவர், நான் பணம் சம்பாதிச்சவர், நீ உட்காரு, நான் பேசுகிறேன் சொல்லலை. பேதுரு நிற்கும் போது பேதுருவோட யார் நிற்கிறாப்ப? மத்தேயு, பணம் வசூல் பண்ணி கொண்டு இருக்கிற மத்தேயு நிற்கிறார். இன்னைக்கு சபை ஏன் வளரலன்னா எந்திரிச்சு நிற்கிற ஆளை உட்கார வைக்கிறீங்க. சத்தம் வரமாட்டிருக்கு. இதுக்கு மட்டும் அல்லியோ பயங்கரமாக வருது. உங்களுக்கு புரியுதா? ஒருத்தர் நல்ல ஊழியம் செஞ்சாருன்னா அவர் கூட போய் நின்றாலே போதும், பரிசுத்த ஆவியானவருடைய செயலை பார்க்க முடியும். நான் பாடுற மாதிரி நீங்கள் பாட முடியாது, நீங்கள் பாடுற மாதிரி நான் பாட முடியாது. ஆனால் யாரோ ஒருத்தர் பாடுறதுக்கு இடம் கிடச்சிருச்சு, அங்கேருந்து உங்கள் உரத்த சத்தம் வரும்னா இவங்களோட நீங்கள் சேரும் பொழுது ஆவியானுடைய செயலை சபைக்குள்ளே கத்தர் விட்டுருவார். இவங்க பாடுறாங்களா, எல்லா முக்காடியும் சேர்த்து மொத்தமாக இறக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நின்றே தூங்கலாம். எத்தனை நாங்கள்லாம் முக்காடு போட சான்ஸ் கிடைச்சா நாங்கள் நல்லா தூங்கியிருப்போம், உங்களுக்காக சூப்பராக தூங்கியிருப்போம். 11 பேரோடு கூட நின்றார். இன்னைக்கு இந்த சபையில் இருக்கிற வாலிபர்கள் யாரோட கூட நிற்கிறோம்? சபை இருக்கிற ஒருத்தர் சகோதரியோட நிற்கிறோமா? எப்படி ஸ்டாண்டா நிற்கிறோம்? எந்த பாருங்களேன், ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை பற்றி குறை சொல்கிறோம். எப்படி ஆவியானவர் செயல்படுவார்? சோத்திரக்கா அக்கா இங்கே நிற்குது, இவருக்கு சொல்கிறாரு சோத்திரக்கா. ஸ்தோத்திரம் யாருக்கு சொல்கிறோம்? ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய். நீங்கள் தேவனோட சேரும் பொழுது நீங்கள் எல்லாரோட சேருவீங்க. ஹல்லேலூயா. பிலிப்பு ஒரு மருத்துவர், நான் மருத்துவர், பேதுரு ஒரு மீனவர், நீ பிரசங்கம் பண்ணக்கூடாது நிப்பாட்டினாரா? 11 பேரோடு கூட பிலிப்பும் கூட நின்றார். ஒவ்வொரு பேரா பாருங்க, எல்லா சீசர்களும் ஒரு மனதோடு நீங்கள் கர்த்தரோட சேர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள சபைக்குள்ள ஊழியங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் வரும். அந்த அட்டாச்மெண்ட்டில் சபை பெருகும். சபை பெருகுனா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம சபையில் தேவனுடைய வல்லமைக்கு தடை பிசாசு அல்ல, நம்ம தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? வல்லமை உண்டு பாட்டு பாடுறோம், 10 பேர் பாடுறோம், 15 பேர் கையை தட்டலையே, மனசே இல்லையே. எங்கே ஒரு மனம் இருக்கோ அங்கே, ஆமாம், அங்கே தான் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இதெல்லாம் எங்கே நடக்கும்னா நீங்கள் வாலிபர்களாகிய நீங்கள்
தினந்தோறும் அவரோட சேரும் பொழுது உங்களுக்குள்ள இந்த ஈகோ, இந்த டிஸ்பியூட் எதுவுமே இருக்க. நான் ஆண்டவரோட, அவர் என் கூட, அந்த இடத்துக்கு வரணும். நீங்கள் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் ஆண்டவரோட, அவர் என்னோட. இந்த நேசம் பெருக 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 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். அந்த பேதுருவாக்கு அப்புறம் தான் அற்புதத்தையே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உரத்த சத்தமாய் 17 வசனம் வாசிங்களேன். 17 மட்டும் வாசிங்க. எப்படி பிரசங்கம் பண்றாருன்னு பாருங்க. 2:17 கடைசி நாட்களில் என்ன பிரசங்கம் பாருங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இதுவரைக்கும் பேதுரு வாயிலிருந்து இப்படிப்பட்ட வெளிப்பாடு நிறைந்த தீர்க்க தரிசன வார்த்தை வந்துச்சா? பழைய ஆளை பாருங்க, மீன் பிடிக்கிற அந்த கப்பலில் ஆண்டவர் ஏறினார் பாருங்க, படகுல. அங்கிருந்து அவர் மறுதளிச்சிலிருந்து மறுபடியும் கல்றை கிட்ட போனதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வெளிப்பாடு வரல. என்றைக்கு ஆவியினால நிரப்பப்படுகிறாரோ, யோவேல் தீர்க்கதரிசி எழுதுனதை பேச ஆரம்பிச்சிட்டார், சங்கீதக்காரன் எழுதுனதை பேச ஆரம்பிச்சிட்டார், இன்னும் ரொம்ப தைரியமா பேசினார். நீங்க சிலுவையில் அரைஞ்ச இயேசுவை குறித்து நான் பேசுறேன்னார். அல்லேலூயா. இந்த இயேசுவை பற்றி பேசினா உன்னை கொன்றுவோன்னு சொன்னாங்க. சட்டையை கிழிச்சாங்க, அடிச்சாங்க, நிப்பாட்டில் பேசினார். நீங்க தேவனோடு சேர ஆரம்பிப்பீங்கன்னா இயேசுவை குறித்து நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பேசும் பொழுது அங்கே அழகா நடக்கிறது. ஜனங்கள் பேதுருவை பார்த்து, நாங்க மனம் திரும்ப நான் என்ன செய்யணும், மனம் திரும்ப என்ன செய்யணும். இன்னைக்கு நம்ம எங்கேயுமே போய் இயேசுவின் அன்பை சொல்லாதனால தான் மனம் திரும்புதல் குறைஞ்சிக்கிட்டே வருது. அங்கே போனால் திட்டுவாங்க, இங்கே போனால் திட்டுவாங்க. நான் சொல்கிறது கவனிங்களேன், உங்கள் கிட்ட இருக்கிறவங்கள, உங்கள் கிட்ட உங்கள் கூட பேசுகிற, உங்கள் கிளாஸ் பெஞ்சில் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க, உங்கள் ஸ்ட்ரீட்டில் உங்கள் கூட விளையாட டர்ஃபுக்கு வர்றவங்க கவனிங்களா. உங்களுக்கு ரெகுலராக ஒரு பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடுவீங்களா? ஏன்னா ரெகுலராக ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் போய் போடுவேன். அந்த தம்பிகளுக்கு நான் போகும்போதெல்லாம் நல்ல தின்பண்டாரம். அவங்க ராத்திரியில் நைட் டியூட்டியில் உட்காந்துருப்பாங்க. 12 மணி 11 எனக்கு கிராஸ் பண்ணும்போது நான் டீசல் அவங்கக்கிட்ட போடணும். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு திங்ஸ் வாங்கி போனால் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. அவங்களே என்ன கேட்டாங்க, அண்ணா நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ நான் யாரை சொல்லலாம்? என்னைக்கு செய்வீங்க? யாராவது சாப்பிடும்போது வந்தால் அப்படியே அண்டாவை கவுத்துட்டு அதுக்கு மேலே பாயை போட்டுட்டு அங்கேயே வச்சு, சிஸ்டர் பிரைஸ்லாம் நல்லா இருக்கிறீங்களா, வீட்டுக்குள்ளே வராமல் அனுப்பி விட்டுடுறோம். எப்படி ரட்சிப்பு உண்டாகும்? அந்த பெட்ரோல் பேங்க் பையன் ஃபுல்லாமே ஸ்மோக்கிங், ட்ரக் அடிக்ட். அப்போ நான் சொன்னேன், தம்பி ஏண்டா பச்சை குத்தி ராத்திரியில் வேலை செய்கிறாங்க, இப்போ என் கூட நண்பராக இருக்கிறாங்க, எப்படா இந்த கார் வரும்னு நிற்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை குறித்து சொல்ல தான் இந்த கால வேளையில் இந்த மீட்டிங். ஆமென். அவரோட நெருங்கினீங்கன்னா பாருங்களேன். இப்போ நான் இப்போ பாஸ்டரோட அழகாக இன்னும் அதிகமாக பழக ஆரம்பிச்சிடுறேன். இப்போ என்னை கேட்குறாங்க, உங்களுக்கு ஆவடியில் யாரை தெரியும் அப்படின்னு யாரை சொல்லுவேன்? இப்போ ஏன் அவரோட பழகிறேன், அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் கேட்பாங்க, கட்டாயமாக கேட்பாங்க. நீங்கள் போய் நீங்களாக கதவை தட்டி ஏசு ஜீவிக்கிறார் அப்படிலாம் உங்களை சொல்லலை. உங்களை கேட்பாங்க. நீங்கள் கர்த்தரோட நெருங்கும் போது உங்கள் முகத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறத பார்ப்பாங்க. நீங்கள் மட்டும் நல்லா இருக்கிறத பார்ப்பாங்க, கஷ்டப்பட்டாலும் சிரிக்கிறத பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லலாம், என் இயேசு ஜீவிக்கிறார், அதனால் நானும் ஜீவிக்கிறேன். என் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன், தலை மேலே கல்லே விழுந்தாலும் விழுந்துச்சுன்னு காமிக்காமல் சிரிச்சுக்கிட்டே இருங்க, பிசாசு ஜெயம் எடுப்பீங்க. சத்தம் வர மாட்டிருக்கு. ஆமாம், சொல்லுவாங்கள்ல, கீழே விழுந்தாலும் மீசையில் என்ன செய்யக்கூடாது, மண்ணு தொடச்சி விட்டுறணும். அதை காட்டிலும் இன்னும் சொல்கிறேன், காமிக்கவே கூடாது. பிசாசுக்கு பிடிக்காததே என்ன தெரியுமா? நம்ம சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் அங்கே இடம் கொடுத்து, அப்பா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையான உடனே ஜப குறிப்புக்குள்ளே வந்துடுவான் அவன். பார்த்தியா, இதை ஜபம் பண்ணால் தான் உன்னை வெயிட் பண்ணேன். நான் 2 பேப்பர் அரியர், நீ படித்தா எதுக்கு அரியர் வருது? இடையில எங்கள் ஹோமில் உள்ள தம்பி தான், அவனை கூப்பிட்டு கேட்டேன், மோசஸ்ட்ட. இப்போ அவனுக்கு தெரியும் மோசஸ்னு. அவனுக்கு இடையில கேட்டு, என்னடா எப்படா போய்கிட்டு இருக்குன்னா,
கொஞ்சம் பயந்துட்டு கடைசியில் எத்தனை பேப்பருனுங்க 15 பேப்பர் அரியர். எத்தனை பேப்பரு? 15 பேப்பர் அரியர். இப்போ என்ன சொல்கிறார், உடனே கேள்வி கேட்ட உடனே இன்னும் காலேஜ் விட்டு நிப்பாட்டிருங்க. நான் சொன்னேன் 3 வருஷம் ஃபீஸ் கட்டியிருக்கிறேன், அதை பூரா கொடுத்துட்டு நின்றுக்கோ, அதை பூரா கொடுத்துட்டு நின்றுக்கோ. 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 100 ரூபா சாப்பாடு செலவு, 365 நாள் இட்டு காசை கொடுத்துட்டு போப்பா தம்பி, கடினமான எஜமானதான் இருக்க வேண்டியது இருக்குது. அப்படி சொன்ன பிறகு அண்ணே நான் போய் காலேஜே படிச்சிடுறேன், எல்லா அரியரையும் கிளியர் பண்ணுறப்போ, ஒரு நாளும் தீமை செய்கிற ஆண்டவர் அல்ல. நீங்கள் அவர்கிட்ட பழகி பாருங்கள். ஏன் கடன் வாங்குகிறோம்? நம்ம காலை இப்படி விரித்து வச்சிடுறோம், கடன் வாங்குகிறோம். புரிஞ்சா புரியலையா? நான் கற்றுக்கொண்டது இருக்கிறதில் நம்மளை உயர்த்துகிற ஆண்டவர். நீங்கள் வாலிப தங்கச்சி தம்பி கவனிக்கணும், ஒரு நாளும் கடன் வாங்கக்கூடாது. முக்கியமாக நீங்கள் வளர்ந்து வர்றவங்க கடன் வாங்கவே கூடாது. கர்த்தர் உங்களை கடன் வாங்க அழைக்கலை, நீயோ கடன் கொடுப்பாய். இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா அவரோட சேரும்போது. இனி உங்களுக்குன்னு ஜெபிக்கிற ஒரு நேரம் இருக்கணும். என்ன நேரம் இருக்கணும்? வேதம் வாசிக்கிற ஒரு நேரம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போகிறீங்க? எத்தனை பேரோட கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார்? உங்கள் மாற்றம் எங்களுக்கு நீங்கள் காமிக்கணும்னு இல்லை, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் இங்கே மேடையிலிருந்து மைக் எடுக்கும்போது உங்கள் முகத்தை பார்ப்போம் பாருங்களேன். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அழகாக சொல்வார், அவன் எந்திரிச்சிட்டாயா, எழுப்பிட்டான், அவனை அப்படியே எழுப்பு, ஹல்லேலூயா, கை கொடுன்னுவார். கை கொடுக்க ஆரம்பிப்போம், நீங்கள் எழும்ப ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் ரட்சிப்பின் ஷூவை போட்டுருவீங்க. நாங்கள் கூடும் போதெல்லாம் எங்கள் கூட வந்துடுவீங்க. இல்லைன்னா உங்களை நாங்கள் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி ஊரில் இருக்கிற பிசாசு துரத்துறமோ இல்லைக்கோ உங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசு துரத்துறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடும். நீங்கள் எல்லோரும் ஒன்றா வந்துட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் எழுந்து நின்றால் பிசாசின் சேனைகள், சத்ருவின் கிரியைகள், எல்லா தாகோன்கள் விழும். ஆமென் சொல்லுங்க. தேவ பிரசன்னம் இருந்தால் எல்லா கட்டுகள் கூண்டோட அழியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இனி உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு அடுத்த 5 வருஷம், அடுத்த 2 வருஷம், அடுத்த 4 மாதம் இப்படி ஒரு குறிக்கோளோடு நீங்கள் போகணும். இப்போ எங்கள் சபையில் 950 சேர் போடலாம். சேர் போட்டிருக்கிறோம் எங்கள் சபையில். முன்னாடி நெருக்கி ஒரு 1100 பேர் உள்ளே பேக் பண்ணி உட்கார வைக்கலாம். முதல் ஆராதனையில் நல்லா க்ரௌடு வராங்க, சாயங்காலம் ஒரு ஆராதனை நடக்குது. இப்போ எனக்கு சொன்னல, எனக்கு குறைய கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். இப்போ நான் என்ன செய்யலாம் தெரியுமா? நல்லா கால் மேலே கால் போட்டு, சிஸ்டர் ஒரு பிளாக் டீ போடுங்க, பிரதர் வாங்க ஒரு 2 சூடாக 2 வடை வாங்கிட்டு வாங்க. குமார் பார்க்குது தங்கச்சி, அங்கே ஒரு ஃபோன் பண்ணி ஒரு மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வாங்க சொன்னால் வாங்கிட்டு வர்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் இந்த சர்ச்சை கட்டி முடித்து 2 வருஷம் ஆகுது. இப்போ இந்த நியூ சர்ச்சை பில்ட் பண்ணி இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நாங்கள் இன்னொரு கிளை சபை வாங்கணும்னு, இடம் வாங்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு இந்த கிறிஸ்மஸ் பிரான்ச் சர்ச்சுக்கு இடம் வாங்க ரெடி ஆகிட்டோம். எல்லாருமா கவனிங்க, ஒருமனப்பட்டு எல்லா 11 கூட சேர்ந்து நின்றா. நல்லா புரிந்துக்கணும், நீங்கள் பிளான் பண்ணால் இன்னும் அநேக சபைகளை உருவாக்கலாம். ஹல்லேலூயா. இப்போ அடுத்து இந்த கிளை சபை வாங்குறேன், இடம் வாங்கி ஒரு பாஸ்டர் கிட்ட கொடுத்துருவோம். அடுத்து என்ன பிளானா, இன்னும் 3 இயர்ஸ்க்குள்ள 3000 பேர் உட்கார்ற மாதிரி கார் பார்க்கிங்கோட மதுரையிலேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல கட்டுவதற்கு இப்போ இருந்தே ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அவரோட சேர ஆரம்பித்து அவர் பிளான் கொடுத்துட்டே இருப்பார். பிளான் கொடுக்குறவர் தேவையும் கொடுப்பார், ஆனால் நீங்கள் அவர் கூட சேரணும். இப்போ என்ன சொல்லுவாங்க, அது போதுமானது இருக்கு, நல்ல 4 ஃபேன் இருக்குல்ல, இன்னொரு ஃபேன் எதுக்கு? இந்த பேச்சு எப்போ திரும்ப வரும்? ஆவியில் எல்லாம் வரவே வராது. குறை சொல்லுவதெல்லாம் நிப்பாட்டப்படும் எப்போ அவரோடு சேரும் போது. அப்படியே எழுந்து நிற்கலாமா? எல்லோரும் என்னோட சேர்ந்து தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். எஃப் மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. அல்மரஸ் குரோ ஏசையா. தேங்க்யூ அப்பா. உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே,
எனக்குள்ளே வாழ்பவரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. நீங்க சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. பாடலாமா? உம்மை ஆராதிப்பேன், கண்களை மூடி. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, உள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. ஓ நன்மைகள் செய்பவரே, ஜீசஸ். எனக்குள்ளே வாழ்பவரே. ஹalleluya. கரங்களை உயர்த்தி என் கூட அப்படியே கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பாப்போம். நீங்க வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க பாப்போம். நாங்கள் இப்போ பாடலை உங்கள் சத்தத்தை கேட்க கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. தேங்க்யூ அப்பா. ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொரு உள்ளங்கள் கர்த்தரோடு இணைவதாக. ஒவ்வொரு உள்ளங்கள் ஆண்டவரே, இந்த கூட்டம் வெறுமையாய் மாறக்கூடாது. இதிலிருந்து ஒரு ஆண்டவரே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றத்தை சபைக்குள்ள, ஒவ்வொரு தம்பிக்குள்ள, ஒவ்வொரு தங்கச்சிக்குள்ள நீங்க தர போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ற ஆண்டவரே. நீங்க பேசுங்க. ஆமென் சொல்ல வேண்டாம். நீங்க ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவரோட பேசுங்க. உங்க ஜெபத்துல இப்படிதான் ஆண்டவரோட உறவாடணும். ஆண்டவரே, நான் வர்றேன், நான் ரெடி ஆயிட்டேன், நான் இனிமேல் நிற்பேன், என்ன தூக்குங்க, அப்படி பேசி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நான் இனி வந்துடுறேன் ஆண்டவரே, இனி நான் தூங்க மாட்டேன், என் டைமை உங்களுக்கு தர ரெடி, இனி நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். 20 வயது ஆயிருச்சு, 22 வயசு ஆயிருச்சு, 25 வயது ஆயிருச்சு, நான் இனி வேஸ்ட் பண்ணல, இனி ஊழியம் செய்ய நான் ரெடி, பாஸ்டரோட கூட நிக்க ரெடி, ஆண்டவர் நான் எழும்ப ரெடி. ஹalleluya. ராகா மாரா ஷாகோதுரு லே மா ராகோலார. நீங்களா ஜெபம் பண்ணுங்க. நீங்களா லே மா கரா லாகரா லே பிராலாரா. பெற்றோர்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் பிள்ளையை எழுப்புங்க ஆண்டவரே, என் பிள்ளையை எழுப்புங்க ஆண்டவரே, உங்களோடு கூட நிக்கணும், அதுதான் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அந்த உலக ஆசீர்வாதங்கள் இரண்டாவது, இவன் தேவனுடைய பிள்ளையா எழும்புவானாக. லே மா கரா ஹசே ஏ மா ராகோலாரா லே பிரா லாகா லராமா சதோலரோ. ஆண்டவரே, உங்க வலது கையினால அவனை மூடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை இழுத்து கொள்ளுவீராக, உம்மிடத்தில் ஓடி வந்து விடுவேன். மல்பரா நாக்காரா ஷேப்ராலா. நிறைய தங்கச்சிமார் ஜெபம் பண்ணல. நீங்க வாயை திறந்து அப்பாட்ட பேசுகிறது போல, ஒரு தகப்பன்ட்ட பேசுகிறது போல நீங்க உரத்த சத்தமாய் கம்பீரித்து கூப்பிடு. சீயோனே, கர்த்தரை கம்பீரித்து கூப்பிடு. எழும்பி ஆண்டவரே, எழும்பி வா. மாக்காரலரா லே மகரதுலரா சந்தலரா. தம்பி, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா, நீங்க தான் என் கூட இருக்கிறீங்க. எத்தனையோ முறை என்னை தட்டி தட்டி எழுப்பி இருக்கிறீங்க. நான் தான் உங்ககிட்ட வர ஓடுறேன், வராம விலகி ஓடுகிறேன். இனி விலகி ஓட மாட்டேன். என்ன பயன்படுத்துங்கப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிடம் இந்த நேரத்தை கனமாய் எண்ணுங்க. தங்கச்சி, நிறைய பேருக்கு நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். கல்யாணம் முடிக்கிறது, இந்த ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது, இதுதான் வாழ்க்கைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் விழுந்துருவீங்க. இதுதான் இந்த உலகம் தேடி ஓடுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகள் அடித்து உயர பரப்பார்னு எழுதும். நீங்கள் உங்கள் ஜெபம் கவனிங்களேன். உங்கள் அம்மா அப்பா பண்ண ஜெபத்தில் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. உங்கள் அம்மா அப்பா மாதிரி உங்களுக்குள்ள ஜெபம் இருக்கா? உங்கள் பாஸ்டர் ஐயா மாதிரி ஒரு வேகம் உங்களுக்குள்ள இருக்கான்னு கொஞ்சம் உங்களை செக் பண்ணி பாருங்க. பாடும்போது நான் எப்படி பாடுறேன்? அவரோட சேர்ந்து இருக்கிறேனா? கர்த்தரோட சேர்ந்து இருக்கிறேனா? எனக்குள்ள இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எது மேலே அதிகமாக இருக்கு?
ஒன்று சொல்கிறேன், இவர் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை செழிக்கும். நீங்கள் ஓங்கி வளர்கிற விருட்சங்களாய் உங்களை கர்த்தர் உங்களை அவ்வளவு உயரமாய் வளர்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. அவர் ஷாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, உங்க நேசத்தாள் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. கையை உயர்த்தி சொல்லலாமா? அவர் ஷாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, உங்க நேசத்தாள் என்னையோ. ஹல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் பார்த்தீங்களா, எனக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. ஆனால் அவரோடு இருக்கிறதுனால ஒரு இடத்துல கூட என்னை ஆண்டவர் தலை குனிய விடலை. என்னை விடலைன்னா உங்களை விட மாட்டார். நான் அவர்கிட்ட அழுததுக்கு நேரமே அவ்வளவு அது சொல்ல முடியாது. நான் எங்கே இருந்தாலும் கண்ணீருடைய, நான் எத்தனையோ விமானத்தில் போயிருக்கிறேன். நான் எப்பெல்லாம் விமானத்தில் போகிறேனோ அப்போல்லாம் நாங்கள் என் கண்ணில் தண்ணீர் தார தாரையாக வராமே இல்லை. என் உயர்வுக்கு காரணம் அதுதான். இன்னைக்கு நீங்கள் உயர்வை பார்க்குறீங்க, இந்த உயர்வுக்கு காரணமாக இருக்கிறவரை நீங்கள் அங்கீகரிப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறோம் தம்பி, உயர்ந்து கொண்டே இருக்கும் தம்பி. இசையா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கடைசியா அர்ப்பணிப்போடு என் கூட சேர்ந்து இந்த கவி பழைய பாடல் தான். தேங்க்யூ ஜீசஸ். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. எல்லாரும் கண்களை மூடி உம் சித்தம் மகரலரா. அழுகணும்னு தோணுதா? கண்ணீரோட இசையா. உம்மோடு இருப்பது ஜீசஸ். நீங்க பாடுங்க சத்தத்தை உயர்த்தி. கரமலரா ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி அந்த நாமத்தை சொல்லுவோம். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஒவ்வொருவரையும் உயர்த்துங்கப்பா. இன்னொரு முறை கைகளை உயர்த்தி ஏசையா உம்மை தானே கண்ணீரோட சொல்லுங்க. இன்னொரு முறை சத்தமா ஏசையா. இவங்க உங்களுக்கு தேவைப்பா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தில். உடைந்து ஒப்பு கொடுத்து ஜெயமெடுங்கள். இனி உங்களை பத்தி சொல்லுவேன்ப்பா, உங்களை பத்தி சொல்லுவேன். அவரை பத்தி சொல்லுவேன்றவங்க அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. ஆண்டவரே நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன், உங்களை பத்தி சொல்லுவேன்ப்பா, உங்களை பத்தி சொல்லுவேன். ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ்க்குள்ள என் மூலமாய் ஒரு ஆத்துமா கட்டாயமா ரட்சிக்கப்படும், கட்டாயமா ரட்சிக்கப்படும். ரபா கலரா. தேங்க்யூ அப்பா. ஓ சுவிசேஷ பாரம்
சுமையா மாற வேண்டும். நம்பிக்கையா உண்மையா சுவிசேஷ மாறும். ஹல்லேலூயா. சுமையாக மாற வேண்டும் என் நாட்களெல்லாம் ஜெப வீரனே என்று. தம்பி பாடுங்க, ஆண்டவரை பாடுங்க. என் ஜீவனாள் ஜெப வீரனே என்று எழுதும். ஒரு நிமிடம், ஒரே நிமிடம் உங்க இருதயத்தோட கர்த்தர் இணைத்து கொண்டிருக்கிறார். இந்த ராஜாவை சுமங்க. இந்த பிரசனத்தை சுமக்கிற ஆளா மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கால் வைக்கிற இடத்துல யோர்தான் விலகும். இந்த பிரசனம் இருந்தா தாகோன் விழுந்து தலை தனியா கால் தனியா உடல் தனியா போகிறத நீங்க பார்ப்பீங்க. இந்த பிரசனம் இருந்தா எரிகோ மதில் விழும். இன்னைக்கு நீங்க பிரச்சனையை பார்த்து ஓடுறீங்க. இந்த தேவ பிரசனத்தை சுமப்பேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் சுமப்பேன். தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நல்லவரே. ஹல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லுவோம். ஹல்லேலூயா. மகரதுலரா சந்துலுரு. ஒவ்வொரு பெற்றோர்களை பலப்படுத்துங்க. இந்த சபை இன்னும் ஆயிரங்களாய் பெருகட்டும். இந்த எல்லைகளை சுதந்திரிப்பார்களாக. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். நான் உண்மையா அவரை நேசிக்கிறது, இனி என் வாழ்க்கையில நான் சேஞ்ச பார்ப்பேன் அப்படின்றவங்க மாத்திரம் கை தட்டுங்க பாப்பா. நான் என் வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் உண்டாகும். நான் மேலே ஏறி வருவேன். 11 பேரோடு கூட நிற்பேன். சபையில நிற்பேன். கை தட்டினா நல்ல கையை தட்டி அந்நிய பாஷையில பேசுகிறவங்க நல்ல விடுதலையோடு பக்கத்தில் வேடிக்கைப்பா. கர்த்தர் நிரப்புகிற நேரம், கர்த்தர் நிரப்புகிற நேரம், கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிற நேரம். விரும்பினால் நல்ல கைகளை தட்டி லே மகரல ரஹசே அல்பரோ ரமலரா ஷேக்ரபலரா. நன்றி அப்பா. ஓ ஜீசஸ். உரமலரா சந்துலுரோ ஆலரமா சந்தலரா தே மகரலா அல்பிரனா சந்துலுரோ. ஓ தேங்க்யூ அப்பா. ஜீசஸ். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் வரவும் அருமையான இந்த வாலிபர்களோடு இணைந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இவங்க உயர்கிறத சபை பார்ப்பதாக. பிசாசின் கிரிகளுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இவர்களை நீங்கள் மாற்றி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. அந்த எபேசியர் 6 சொன்னது போல ஆண்டவரே, இந்த சர்வ ஆயுதங்களை தரித்து கொள்வார்களாக. இவங்க போகிற திசையெல்லாம் ஆண்டவரே, சத்துருவானவன் எரிகிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் நிர்மூலமாக்குகிற வல்லமை இவங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. இனி இவங்க ஒரு சிம்சோனாய் அநேக இடங்களில் போய் நரிகளை பிடித்து எல்லா சத்துருவின் கிரியைகளை ஆண்டவரே கொள்ளை பொருளாய் கொண்டு வருகிற இடமாய் மாறுவதாக. அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிற ஒரு பாத்திரமாய் நீங்கள் இவங்களை உருவாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். வலது கையை பிடித்து உங்களை கையை பிடித்து நீ போரடிக்கிற எந்திரம், நீ சும்மா இல்லை, நீ போரடிக்கிற எந்திரம் எல்லாவற்றையும் பதறாக்குவாய். இந்த ஏசாயா 41 சொல்லி நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இவங்களை கூர்மையான அம்புகளாய், கூர்மையான பாத்திரமாய், கூர்மையான வெப்பனாய் இவங்களை மாத்துங்க.
பெரிய காரியங்களை செய்யுங்க. உன் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் மகிமை